என் முகம் உனக்கு மறைவாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது வேதம் சொல்லுது. அப்படிதானே? கண்ணடைய மாட்டீங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை பாடம் ಕನ್ನಡದಲ್ಲಿ என்ன போட்டிருக்குமா? ನನ್ನ ಅಸ್ಥಿ ಪಂಜರವು ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿಲ್ಲ. என்னம்மா சிஸ்டர் உமா, புரியுதா? என்ன கிடையாது? என் முகம் உனக்கு மறைவாக இருக்கவில்லை. என்னைக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களாம்மா, ஆண்டவர் ஐயோ ஆண்டவருடைய முகம் பிரசனம் எனக்கு கிடைக்கல, அவருடைய முகம் எனக்கு மறைஞ்சு போச்சுன்னு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பேசுங்கம்மா, மைக்கில் பேசுங்க, ಕನ್ನಡದಲ್ಲೇ பேசுங்க, பிரச்சனை இல்லை. ಓಕೆ. ಯಾವತ್ತಾದರೂ ನಾವು ಕರ್ತನ ಮುಖವು ನಮಗೆ ಮರೆಯಾಗಿದೆ ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೀವಾ? நான் உங்களை கேள்வி கேட்டேன். நான் உங்களை என்ன கேள்வி கேட்டேன்னா, அப்படி நீங்கள் எதனா ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? பதில வந்து கன்னடத்தில் சொல்லுங்கன்னு சொன்னேன். ಇಲ್ಲ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಅನುಭವ ನನಗೆ ಆಗಿಲ್ಲ. அப்போ ஆண்டவருடைய முகம் எப்பொழுதுமே உங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஆமாம், அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு. ಹೌದು, இல்லைங்களா? அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற பொழுது தாங்க ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், இல்லைங்களா? வேதம் சொல்லுது, என் முகத்தை உனக்கு என்ன பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும்மா, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ என்ன வந்தாலும் யாருடைய முகம் உங்களுக்கு மறையாது. கர்த்தன முகವು ನಮಗೆ ಮರೆಯಾಗಿಲ್ಲ, இல்லைங்களா? ஒருவேளை சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தேவைகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்க, மறையாங்களா? என்னடா அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, என்னுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உலக மறையலாம். ஆனால் மறையாத ஒருவர் யாருமா? கர்த்தர், இல்லைங்களா? தேங்க்ஸ்மா. இப்போ வேதம் நமக்கு எனக்கு தான் அம்மாவுடைய வாழ்க்கை சாட்சி. என்னுடைய முகம் அவருடைய முகம் இல்லைங்களಾ? ಅದರ ಕಾರಣದಲ್ಲಿ ಅಸ್ಥಿ ಪಂಜರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಏನದು ಅಸ್ಥಿ ಪಂಜರ ಅಂತಂದ್ರೆ? சரி, எனக்கு நீங்க முகம்னு சொல்றீங்க தமிழ்ல, முகம் உனக்கு மறைவா இருப்பதில்லைன்னு. ಸರಿ, ಕನ್ನಡ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಕೊಂಚ ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಓದಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದು ಬಹಳ ಮಿಸ್ಟೇಕ್ಗಳಿದೆ. ಈಗ ನೋಡಿ, ಅಸ್ಥಿ ಪಂಜರ ಎಂಬುದಕ್ಕೂ ಸರಿಯಾದ ಒಂದು ಅರ್ಥ ಏನಂತಂದ್ರೆ, ನನ್ನ ದೇವರ ಮುಖ, ಇಲ್ಲ ಅಸ್ಥಿ ಪಂಜರ ಅಂತ ಕೊಟ್ಟಿವಿ, ಅದಕ್ಕೆ ಇದಕ್ಕೂ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. சரி, டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்னடத்தில். சரி, வாங்க, மைக்கை வாங்கிக்கோங்க. சிஸ்டர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. ஸோ கடவுள் வந்து முகம் எப்போனா என்னை விட்டு தூரம் போயிருக்குதுன்னா அவங்க இல்லைன்னாங்க. ஆனால் ஃப்ராங்க்லாக பேசும்போது இந்த உலகம் இருக்கிற உபதிரவம் இந்த மாம்சத்தினால இருக்கும்போது நம்ம எல்லாமே அந்த சிச்சுவேஷன் தள்ளப்படுறோம். கடவுள் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வாயால் சொல்லனா, நம்ம ரிலேஷனுக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சொல்லனா கூட நம்ம மனசில் அந்த ஒரு 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 சின்ன ஒரு பர்சன்ட்டு கூட அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தே வருது. நம்ம கடவுள் எனக்கு முன்னால் எப்போதும் நீங்கள் மறைவாக இல்லைன்னு சொல்லும் போது வி ஆர் பிகம் செயின்ஸ், 100% செயின்ஸ். அவன் தாவீது சொல்கிறாரு, இதே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறாரு. அவர் மனுஷனுடைய நிலை முதல் எடுத்து சொல்கிறார், கடவுளே இங்கே நீங்கள் இருக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன். என்னுடைய ஒரு இதுனாக்கா பைபிள் பிரகாரம்னாக்கா நம்ம மாம்சத்தில் இருக்கும்போது சம்டைம்ஸ் நெகட்டிவ் தாட்ஸுக்கு தள்ளப்படுறோம். நம்ம அவங்க உண்மையை சொல்கிறாங்களா, உறக்க சொல்கிறாங்களா, ஒரு நம்மளை அறியாமலே ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணிடுறோம், அந்த நிலைக்கு வந்துடுறோம். இப்படி படுமே, என் தேவனே என் தேவனே. அப்ப என்ன அர்த்தம்? அப்படியே முகம் என்ன பண்ணுது, இங்க மறைக்கலன்னுது. அப்படியே முகம் மறைஞ்சிருக்குமா? ஏன்டா என் முகம் உமக்கு மறைவாக இருக்கவில்லை அப்படின்னா அவர் இருக்கிறாரு. இப்ப இடையில என்ன வருது? வேதம் சொல்லுது, உங்கள் பாவமே என்ன பண்ணுது. அப்போ இந்த என் தேவனே என் தேவனே சொன்னது யாரு? சிலுவையில் கிறிஸ்து. அப்போ பிதா அங்கே அவர் தன்னுடைய முகத்தை மறைச்சாரா? பிதா தன்னுடைய முகத்தை மறைக்கல, ஆனால் மறைவாக்கப்பட்டதா கிறிஸ்துவுக்கு? ஏன்? அண்ணா உலகத்தின் பாவத்தை அவர் என்ன பண்ணியிருந்தாரு, சுமக்கின்ற பொழுது என்ன பண்ணுச்சு? பாவம் என்றாலே என்ன பண்ணோம், உனக்கும் எனக்கும் இடையவெளி என்ன பண்ணுது,
உருவாக்குது. அப்போ இடைவெளியை உருவாக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கதற ஆரம்பிச்சிட்டாரு. அது அவருடைய பாவம் அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமக்கின்ற பொழுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் தான் நான் தேவனை முழுமையா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுது, ஒரு தடையா இருக்கு இல்லைங்களா? ஐயா வாங்க, நீங்க வாங்க. மிக நேர்த்தியான ஒரு சங்கீதம் வந்து 139வது சங்கீதம் இல்லைங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? 130வது சங்கீதம் ஐயாவுக்கு பிடிக்கும். அதில் மிக முக்கியமாக, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், எங்கே போனாலும் அப்படின்ற ஒரு அருமையாக சொல்லியிருப்பார். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சமூகத்தை விட்டு ஓடுறதுன்னா, நம்ம எதனால் சமூகத்தை விட்டு ஓடணும், பாவத்தினால் மட்டும்தான் நம்ம சமூகத்தை விட்டு ஓட முடியும். ஏன்னா உலக பிரகாரமான காரியங்கள் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக வரும்போது நம்ம தேவனை விட்டு விலகிறதுக்கான தூரம் வந்து நிறையவே இருக்குது. இந்த உலக பிரகாரமான காரியங்கள்னால தான் நம்ம வந்து தேவனை விட்டு விலகிறோம். அதனால் அதற்கு நம்ம இடம் கொடுக்காத நம்ம தேவனோடு நெருங்கி இருந்தால் அவர் சமூகத்தில் இருப்போன்னு தான். ஓகே, சந்தோஷங்க. வைக்க கொண்டு போயிடுங்க. இங்கே என்னென்னா 139வது சங்கீதம் ஒரு சூப்பர் சங்கீதங்க. அதை நீங்கள் வாசித்து பாருங்களேன், நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். யாருன்னா அனுபவிச்சிருக்கிறீங்களா? 130வது சங்கீதம் வாசித்து அப்படியே அழுது இருக்கிறீங்களா? ஏன்னா உன் வாயில் சொல் பிறவாதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிற, உன்னை அறிஞ்சிருக்கிறேன், உன் தாயின் வயிற்றிலே உருவானதற்கு முன்பாகவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். இதெல்லாம் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் யோசித்து பாருங்களேன். நான் சாதாரண ஒரு நபர் அல்ல. அப்படி யோசனை இருக்கா? எஸ்தரம்மா இங்க வாங்க. வேற யாருன்னா பார்க்கும் பொழுது நான் அவங்கள விட டம்மியா இருக்கிறன்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? இன்னைக்குண்ணா இல்லை வரக்கூடாது. அவங்கள விட நான் குறைவா இருக்கிறேன், அவங்க நிறைய படிச்சுட்டாங்க, அவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்கு, அவங்கள்ட்ட நிறைய தகுதிகள் இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு என்னைக்கு நான் அழுது இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் இருக்கிறார் என்னோட. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். புரிஞ்சுக்கலாம். என்னன்னா கர்த்தர் யாரு, உங்களை எப்படி படைக்கணும்னு அவர் தான் அறிஞ்சிருக்கிறாரு. அப்படிதானே? சமத்தில் என்ன பண்ணுவேன், எப்படி யோசிப்பேன், நம்மளை சவுப்பாக படைச்சிருந்தா எப்படி இருக்கும், வெள்ளை வெளியேர்னு படைச்சிருந்தா எப்படி இருக்கும், அப்படி இப்படின்லாம் எண்ணம் வரும். என் மூக்கு எப்படி இருக்கணும், என்னுடைய அவயங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்போ பிறக்கணும், என்னுடைய நிலை என்ன, எல்லாவற்றையும் யார் அறிஞ்சிருக்கிறாரு. இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி போட்டு கலர் ஆக்கினாலும் என்ன அது கலரு ஆகாதுங்க. நீங்கள் எவ்வளோ தான் கிரீமை போட்டாலும் என்ன பண்ணாது. ஆனால் என்ன உருவாக்குனது யாரு? அப்போ எனக்கு சில தகுதிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? நான் என்றைக்குமே என்ன சொன்னேன்னா குறைவாக என்ன பண்ணக்கூடாது யோசிக்கிட்டேன். வேதம் சொல்லுது, நீ அப்படின்னா யாரை எடுத்துக்கணும்? ஐயா மார்ட்டின் ஐயாவும் பிரமிக்கத்தக்க விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா நானும் தான். அப்படிதானங்க ஐயா? ஐயா ஜான் குருவும் தான். அப்போ ஒவ்வொரு ஆளும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்க? பிரமிக்க தக்க அதிசயமாய். நீங்க உங்களுடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னாடியே யாரை அறிஞ்சிருக்கிறாரு உங்களை. அப்ப உங்களுக்குன்னு ஆண்டவர் ஸ்பெஷல் திட்டம் வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு புரிஞ்சா? சிறப்பான திட்டம் இந்த பூமியில நீங்க வாழ்வதற்காக வைக்கிற. சங்கீதம் 139 சொல்ல முடியாத ஆனந்தத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த சங்கீதம் எனக்கு சொல்லுது, என் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. என் ஆண்டவர் புரிந்தது மாத்திரமல்ல, என் விருப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு அறிஞ்சிருக்காரு. சம்பளம் சொல்லுவோம் இல்லைங்களா, பிள்ளைகள் சொல்லுவாங்க அல்லது பெற்றோர் சொல்லுவாங்க, மகனை இதை செய்டான்னு. மகன் புரிஞ்சுக்கிறாங்களா எல்லா நேரத்திலும்? ஐயா நார்மன் ஐயா, நீங்கள் சொல்கிறத உங்கள் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்களா?
நாங்கய்யா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. ஐயா யார் சிங்கிளாக இருக்கிறா? அம்மா தெபாரம்மா, நீங்கள் நினைக்கிறத உங்கள் அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறாங்களா? பயமாக இருக்கா சொல்ல? சொல்லுங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? சில 1-2 புரியலைன்னா அதை புரிய வைக்கிறீங்களே, ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? அப்பா அம்மாவுக்கு இது புரியல, புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? நாங்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? ட்ரை பண்ணியிருக்கல. அப்படி இருந்தும் சில காரியங்கள் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறேன், திரும்ப 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 இல்லைங்களா? ஒருவேளை மனுஷர்களால் சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாது, பிள்ளைகளால் சில காரியம் புரிந்து கொள்ள முடியாது, பெற்றோர்களால் சில காரியம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உன்னை புரிந்து கொண்டவர் யாருங்களா? யாரு? வேற என்னங்க வேணும்? God understands you, Sister Uma. Your parents or your relatives, they may not understand you, but your God. என்னம்மா? Do you have faith? இப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நெசம் நமக்கு, எனக்கு என்ன சொல்கிறோம், ஏன்னாப்பா நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு புரிய மாட்டதே, நம்ம சொல்கிறோம் இவங்களுக்கு புரிய மாட்டதே, நம்மளை புரிஞ்சிக்க யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது ஒரு நபர் நம்மளை புரிஞ்சிக்க இருக்கிறாரு. யார்? அவர் தான். என்னை சரியாக என் தேவன் அறிந்திருக்கிறார், என் தேவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு இல்லைங்களா? தேவனுடைய பிரசனம் எது வரைக்கும் போகும் சொல்கிறாரு. நான் எங்கே போனாலும் கடலுக்கு கீழே போன வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அது சமுத்திரத்துக்கு கீழாக நான் போனாலும் என்ன பண்ணுறீங்க, அங்கே இருக்கிறீங்க. அவர் எங்கே இல்லாத இடம் எங்க இல்லை? ஒரு இடம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, தேவ பிரசனம் பாதாளம் மட்டும் இருளில் இருப்பதாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. என்ன பண்ணுங்களா? இப்போ தேவ பிரசனம் எங்கே இருக்கு சொல்லுங்க, எனக்கு புரியல, சொல்லுங்க. அதான் ஒருவேளை எப்படி சொல்கிறாங்களோ, இந்த 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 வசனம் தான் இப்படி மாறி வந்துடுச்சோ. தூணிலும் இருப்பான், தேவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், ஆனால் துரும்பும் தூணும் வணங்குவதற்கு இல்லை. அப்படின்னா எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார்ன்ற கருத்து தானே ஒழிய தூணையும் துரும்பையும் வணங்குன்றதுக்கு கிடையாது. எவ்ரிவேர் என்னது, யூ கேன் மீட் யுவர் காட், எனிவேர் யூ கேன் கால் யுவர் காட், எனிவேர் யூ கேன் வர்ஷிப் யுவர் காட். அப்படி தானே? இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பாதாளம்னா என்ன? இப்போ மற்றவங்களை போய் கேட்டினா நரகம் அப்படின்னுவாங்க, அப்படிதானே? மற்ற கிறிஸ்தவங்க அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை அவங்களால என்ன பண்ண முடியல, டீப்பாக எடுத்து படிக்க. நம்ம திருச்சபைக்கு தேவன் கொடுத்த இந்த டீப் மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. அவங்க பாதாளம் அப்படின்னோடனே நரகம், அப்போ இயேசு கிறிஸ்து நரகத்திற்கு போனாரு, அங்கே நரகம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. அப்போ நரகம்னா என்ன தெரியுங்களா? அது பாதாளம்னா என்ன தெரியுமா? கல்லறை, அவ்வளோதான். அடுதானே கல்லறை. இப்போ கல்லறை வரைக்கும் யார் இருப்பா? கல்லறையினுடைய பாதுகாப்பும் யாரு தான் இல்லைங்களா? எலும்புகளை பாதுகாக்கிறவர். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னா ஆமா, அங்க தேவ பிரசனம் வருகின்ற பொழுது, தேவ பிரசனம் அதை பாதுகாக்கின்ற பொழுது என்ன பண்ணோம் இல்லைங்களா? நீங்க பார்க்கலாம், யோசேப்பினுடைய எலும்புக்கு என்ன பண்ணாங்களா, என்னங்களா பாதுகாப்பா வச்சாங்களா? சொல்லுங்களுக்கு புரியுதா? அப்ப என்னன்னா, அவர் கல்லறை மட்டும் என்ன பண்ண முடியும், என்னை பாதுகாக்க முடியும்னா உயிரா இருக்கும் போது ஏன் பாதுகாக்க முடியாதுன்னு கேள்விக்கு இடமே இல்லை. ஈ கேன் டேக் கேர் ஆஃப் மீ, அப்படிதானே? அதான். அதனால இந்த சங்கீதம்லாம் அப்படி நெருங்கி படிக்கணுங்க. இதை சும்மா அப்படி போட்டுனா ஒன்றும் நமக்கு புரியாது. நம்பிக்கையின் வாக்குறுதி இல்லைங்களா? ஆமாங்க. நான் நம்முடைய சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் கூட இவர் அனுபவத்தோடு தான் இதை எழுதியிருக்கிறான்னு பார்க்கும்பொழுது, அவரும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அநேக உபத்திரவங்கள், தொல்லைகள், இப்படிப்பட்ட இக்கட்டுகள் சூழ்நிலை நேரத்தில் கூட அவர் அப்படி நினைத்தது உண்டுங்க. ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ, எனக்கு மறைவா இருக்கிறாரோ. ஆனா அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதுதான் சொல்லுது, என் முகம் உமக்கு மறைவாக இருக்கவே இல்லை, உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? மேலே வானத்துக்கு ஏறினாலும் கீழே பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்குன்னு பார்க்கும்போது இஸ் a omnipresence, omnipotent, எங்கும் இருக்கக்கூடிய தேவன். அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே
போக முடியாது. இன்னொரு வசனம் இன்னும் அழுத்தமா சொல்லுது பாருங்க, நம்ம உண்டாக்கி நம்மோடு கூட இருக்கிற மாத்திரம் அல்ல, நம்ம தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நம்ம அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவரு எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் நமக்கு மறைவா இருக்காருன்னு சொல்லிட்டு? இல்லைங்களா, ஒருவேளை ஐயா சொல்ற கருத்துல இருந்து நான் அப்படி வரேனே, ஒருவேளை தாவீது அப்படி நினைச்சிருந்துருக்கலாம், போராட்டம் வரும் பொழுது. அப்ப ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, என் மகனே நீ உனக்கு போராட்டம் இருக்குப்பா. நம்ம எப்படி எதிர்பார்க்கறோம்னா, நான் ஒரு யுத்தத்துல இருக்கிறேன்னா ஆண்டவர் வந்து எனக்கு என்ன பண்ணணும், முன்னால நான் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யணும். ஆமா, அதானே இப்போ நான் யுத்தத்தில் இருக்கிறேன்னா நான் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் செய்யணும். என் வேலையை நான் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் செய்யணும்னு பாதுகாத்து அது கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணு, நீ செய்யணும். புரிஞ்சுங்களா? அப்ப நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா, இந்த போராட்டத்திலிருந்து நாம் ஜெயிப்பதற்கு நான் என்ன வேலையை செய்யணும், அதை என்ன பண்ணணும், செய்ய கற்றுக்கொள்ளணும். இவ்வளவுதான், சிம்பிள். அதை செய்யாம ஜெயம் வேணும் அப்படின்னா அது சோம்பேறி சமைக்காம சோறு வேணுன்ற மாதிரி சொல்றது. புரிஞ்சுதுங்களா? சோம்பேறி நான் ஜெபம் பண்றேன் சமைக்காம சோறு அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு சில சமயங்கள்ல. ஆனா சோம்பேறித்தனமா கேட்டனா கொடுக்க மாட்டார். சொல்றவங்களுக்கு புரியுதுங்களா? அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, செஞ்சு சாப்பிடுனா ஆண்டவரே நான் பிரேயர் பண்றேன் வந்து நீ எனக்கு செஞ்சு கொடு, அப்படி கிடையாதுங்க விசுவாசம். புரியுதுங்களா? ஏன்னா நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வேலை செய்ய வச்சிருக்கிறாரு. இங்க வந்துருவோமா, தேவனுடைய பராமரிப்பை குறித்த நிச்சயம், திங்கக்கிழமை பாடம். இல்லை, இன்னொரு சங்கீதமும் நமக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதம் இல்லைங்களா, 121 இல்லைங்களா, சங்கீதம் 121. யாருக்குன்னா தெரியாதா? மனப்பாடமா எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்களா மனப்பாடமா எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இந்த சேபத்தில் அடுத்த சேபத்தில் வரும்போது நான் யாரை வேணாலும் கேட்டுடுவேன். முன்னாடி வந்து சங்கீதம் 121 சொல்லுங்க அப்படின்னா உங்கள் லாங்குவேஜில் படிக்க போறீங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் அனுப்ப போறீங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பதவியாக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் அப்படி என்ற வசனத்தை எனக்கு தெரியும். அந்த ஃபுல் சங்கீதம் எனக்கு தெரியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணுங்க. ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன என் கண்ணை என்ன பண்றேன், எனக்கு ஒத்தாசை ஒரு பொதுக்கு நேராக கண்களை ஏற்க. அது எங்கிருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடா ஒற்றார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். பாருங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களா. இதை சும்மா சாதாரணமாக இந்த மெமரி பண்ணிட்டா கட 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 கடன்னு அப்படி கிடையாதுங்க. ஒன்று ஒன்றா சொல்லி பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுங்க. இந்த பூமியில் எனக்கு ஒத்தாசை நான் நம்பினேன், எனக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அந்த கைவிடுகின்ற பொழுது எனக்கு ஒத்தாசை என்ன பண்ணுறாரா, நான் பார்க்குறேன். ஏன் நான் மேலே பார்க்குறேன் அப்படின்னா கீழே எனக்கு என்ன பண்ணலை, ஒத்தாசை கிடைக்கல. அதனால நான் என்ன பண்றேன்னா என் ஒத்தாசை எங்க அனுப்புறேன், மேலே அனுப்புறேன். அவர் சாதாரண நபர் கிடையாதுங்க, வானத்தையும் பூமியும். அப்படி ஏன் சொல்றாங்க? பிரச்சனை தான் எங்கன்னு வரும் நமக்கு. பிரச்சனைன்னு இருந்தால் நம்ம எங்கேருந்து வரும் நமக்கு? ஃப்ரம் வேர் வி வில் ரிசீவ் த டிஃபிகல்டிஸ் ஆர் ட்ரபிள்ஸ். பூமியில் இருக்கிறவங்க தான் இல்லைங்களா. உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு என்னங்கன்னா ரத்தத்தோட மாமிசோடு நமக்கு போராட்டம் இல்லை, வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டம். அப்போ வரணும்னா ஒன்று சக மக்கள்கிட்ட வரணும். அது யாருக்குன்னா சாதாரண விசுவாசிகளுக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடுற விசுவாசிகளுக்கு சாதாரணலாம் இதெல்லாம் சும்மாங்க அது தெரிஞ்சிடும், அவங்களுக்கு இதெல்லாம் மேற்கொள்ளலான்னு தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக போராடுகிற பிள்ளைகளுக்கு எங்கேருந்து வருமா? உங்களுக்கு என்ன போராட்டம் சொல்லுங்க, சொல்லுங்க, புரியுதுங்களா? ஏன்னா அந்த வசனத்தை அப்படியே வானத்திலும் பூமியிலும் உண்டாக்கின கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் எதுக்குப்பா அப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ பிரச்சனைகள் நம்ம மனுஷன்ட்டு வர பிரச்சனையே நம்மளால தாங்க முடியல. The trouble which comes from the human being, it is not able to bear it. அதே நமக்கு அது சுமக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணல முடியல. இன்னும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவ பிரச்சனை, இவ பிரச்சனை, அந்த இது அது இது போச்சு, அது போச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சு, இதை தான் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம்.
என்னைக்கு இதுலேருந்து ஜெயிக்க போகிறோம்? அதனால் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கலை அதிலே விட்டுடுங்க, உலகத்திலே நீ போராடிட்டு இரு, நீ இன்னும் போய் என்னோட போராடுறது உனக்கு தகுதி என்ன பண்ணலை, வரல. அப்போ என்னோட போராடணும்னா இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் மிடிக்கிறாரு. இப்போ நான் ஜெயிக்க வேண்டிய ஆள் யார் தான்? ரத்தத்தோட மாமிசத்தோட எனக்கு போராட்டம் இல்லை, யாரோட போராட்டம் எனக்கு? அப்போ விசுவாச பிள்ளைகள் யாரோடு போராடணும்? யாரோட போராடணும் சொல்லுங்க எனக்கு. என்னம்மா? சாத்தானோட தான் உங்களுக்கு போராட்டம். மற்றதெல்லாம் சக மனிதர்கள், அதெல்லாம் ஈஸியா என்ன பண்ணலாம், ஜெயிக்கிறதுக்கு விசுவாசமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலும் இருந்தா கொண்டு வந்துடலாம். இப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கீதக்காரன் நமக்கு சொல்கின்ற பொழுது, எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யார யார நீங்க வச்சிருக்கிறீங்களா? எப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாரா? சொல்லுங்க. என்னம்மா? You are keeping your God in front of you, Sister Ruma. What it means that? Okay. கடைசி வரைக்கும் ஆண்டவர் வரும் வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் நம்ம முடியாது. ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்மை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் இல்லைங்களா? அருமையா வந்துருச்சா? என்னம்மா? நான் நீங்கள் யோசித்து இருக்கிறீங்களா? இல்லைங்களா? பிரச்சனையெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் சரியாயிடும். என்ன அடுத்த வருஷம் சரியாயிடும்? நியூ இயர் வந்துடுச்சு, சரியாயிடும். இதை முடிச்சிட்டோம்னா சரியாயிடும், அதை முடிச்சிட்டோம் சரியாயிடும். நான் கூட நினைப்பேன், என்னடா படித்து முடிச்சிட்டா சரியாயிடும், சம்பாதிச்சிட்டா சரியாயிடும், கல்யாணம் பண்ணால் சரியாயிடும், பிள்ளைகள் பிறந்துட்டா சரியாயிடும், பிள்ளைங்க வளர்ந்துட்டா சரியாயிடும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிடும். பிள்ளைங்க பிரச்சனை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம். என்னங்க, இங்கே யாருமே பிரச்சனை இல்லாத ஆட்களே கிடையாது. என்ன சிஸ்டர்? ஆனால் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். யாரு? இட்ஸ் எ காட். ஒய் யூ ஆர் கீப்பிங் யுவர் காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ? ஏன் தேவனை நமக்கு முன்பாக வைக்கிறோம் அப்படின்னா, he is a solution for all the problems. அவர்தான் ரெமெடி. எதுக்கு? எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் அது ரெமெடி. சமயத்தில் அவரை பயன்படுத்த மாட்டோம், அதுதான் பிரச்சனை. அவர் என்ன பண்ண மாட்டோம்? பயன்படுத்த. கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஈஸிங்க உலக பிரகாரமான சத்துருக்களை இல்லை மனித மூலமாய் வருகின்ற எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்ம என்ன பண்ணணும்? காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஜெயிச்சு வரணும், நமக்கு தெரியணும். ஏன்னா வேதம் சொல்லுது 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதை என்ன மீறி? சஞ்சலம். என்னம்மா? சஞ்சலம் தானே, பிரச்சனை தானே. பிரச்சனை மாறாது. பிள்ளைங்க நல்லா சம்பாதிச்சிட்டாங்கன்னா, லட்சமாக சம்பாதிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை மாறும்னா மாறாது. பணத்து வடிவில் இல்லைன்னா வேற வடிவில் வரும் பிரச்சனை. இல்லை வேற வடிவுனா அது ஆரோக்கிய சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது சமாதான கேடா இருக்கலாம், அல்லது சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், வேற எதனா வரும். எந்த விதத்தில் என்ன பண்ணோம்? பிரச்சனை நமக்கு வரும். அது கிறிஸ்துவ பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நான் எங்க போகிறேன்? அம்மா எங்க போறேன்? அப்போதாங்க யார் எதிர்ப்பு வருவா? யார் எதிர்க்க வருவா? சொல்ல புரியுதுங்களா? இதெல்லாம் ஜெயிச்சாச்சு. இது எனக்கு இந்த உலகம் கிடையாது. இந்த உலகம் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. இவ்வளோ சீர்கெட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க? வேறு சொல்லுதில்ல, அக்கிரமம் மிகுதியாவது அன்னைக்குடைய அன்பு தண்ணிது போகும். இப்படி தான் இருக்கும், ஜனம் இப்படி தான் இருக்கும். அதான் வேறு சொல்லுது என்னங்களா? தகப்பனுக்கு விரோதமா பிள்ளை, மாமியாருக்கு விரோதமா மருமக்கு விரோதமா மாமியார், இப்படி தான் இருக்கும். இதுதான் உலகம். சகோதரருக்குள்ள போராட்டம், ஒரு 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 அடி நிலத்துக்காக என்னது உயிர் எடுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அநியாயம் நடக்கும். ஏடா வேதம் தான் சொல்லுது, வேதம் சொல்லுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னத்தை நான் என்ன மாற்ற போறேன்? அப்ப இதை கடந்து நான் எங்க போகணும் அப்படின்னா, இது எனக்கானது கிடையாது. இது நான் எங்க போறேன்?
எங்கே போகிறேன், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்போ யாரோட போராட்டம்? பரலோகத்தில் ஏற்கனவே கீழே விழுந்தான் பாருங்க, வானமண்டல பொல்லாத ஆவிகள், அவன் நம்மளை விட மாட்டான். அவனோடு போராட்டத்தில் தான் சொல்லுவார் ஆண்டவர், நான் பண்ணேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? அப்போ என்ன பண்ணணுமா, ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணும், வாழ, ஆண்டவரோடு வாழ கற்றுக்கணுங்க. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தவறு. நம்ம பிரச்சனை 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 நம்ம பிரச்சனைன்னு நினச்சிட்டா வேற எதனா கை கால் ஓடுமா, வேலை ஓடுமா? சொல்லுங்க. பிரச்சனைன்னு ஒன்று நினச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது நினைப்பனாகும், என்னை அறியாமலே கால் போய் என்ன பண்ணோம், தடுங்கும், தள்ளாட ஆரம்பிக்கும். என்னை அறியாமலே அதில் மூழ்கி இருக்க ஆரம்பிக்கும். என்னை அறியாமலே நான் வேதம் வாசிக்கிறது மறக்கும், ஜெபம் பண்ணுறது மறக்கும், கோயிலுக்கு போகிறது மறக்கும், தேவனை தேடுறது மறக்கும், ஆலயத்தில் வந்து ஆண்டரை துதிக்கணுன்றது மறக்கும், அல்லது பேருக்காக கல்லு மாதிரி உட்காந்துருப்பேன் ஆலயத்தில். இதில் என்ன பண்ணுவேன், கடைக்கோடியில் எங்கன்னா உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்போ வேதம் எனக்கு என்ன சொல்லுதுங்களா, keep always God in front of you, is ready to support you, you understand the human world, never ever it will help you, never ever. ஒரு பொழுதும் கிடையாது. மனுஷன் நம்ம பிள்ளைங்க நம்மளை தாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது என்ன இல்லை, சரியானது அல்ல, சரியானதே கிடையாதுங்க. நம்ம பிள்ளை நம்மளை தாங்குவாங்க நினைக்கிறதுக்கு சரியானதே அல்ல. நேற்று ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கவனித்தோம், ஆனால் இப்போ எப்படி கவனிக்கிறாங்க தெரில. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிப்பாங்களா, உறுதி இல்லை. அந்த நிலைக்கு என்ன ஆயிடுச்சு, த வேர்ல்டு அந்த நிலைக்கு வந்துடுச்சு. அப்போ நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னா, என்னை பராமரிக்க ஒருவர் இருக்கிறார், தேவனுடைய பராமரிப்பு குறித்த நிச்சயம். அப்போ உங்களுக்கு உண்மையான ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது யார் மாத்திரம், தேவன். நான் சொல்றாரு, உன் காலை தள்ளாட ஓட்டுறார், இஸ்ரவேலை காக்கிற ஒருங்குதுமில்லை தூங்குறதில்லை, கர்த்தர் உனக்கு என்ன பண்றாரு, உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். அதனால என்ன ஆகாது, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போறது கிடையாது. அவர் தூங்குவதும் இல்லை, அதுக்கு எப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ன அர்த்தம், என்ன நம்பி இந்த பாதி டிரைவரை நம்பி, அதான் அரைக்குறையாக ஓட்டுற டிரைவரை நம்பி என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, காரில் நம்பி உட்காந்துட்டு வராங்கங்க, நம்பி உட்காந்துட்டு வராங்க. இவன் ஒழுங்காக கொண்டு போய் அப்பனாச்சே ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு நம்பி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஆனால் நான் வண்டியை ஓட்டி 5 தடவை தூங்கி என்ன பண்ணியிருக்கிறேன், அவங்க நம்பிக்கையை பால் அடிச்சிருக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? அது எங்கன்னா முட்டிருக்கும் போது தான் தெரியும் பிள்ளைகளுக்கு, அதுங்க நம்பிக்கையாக தூங்கிட்டு வருதுங்க, என் அப்பா இருக்கிறாரு ஒழுங்காக ஓட்டுவார் அப்படின்ட்டு. ஆனால் இஸ்ரவேலை காய்க்கிறவர் என்ன கிடையாதான். அப்போ பாருங்க, தகப்பனை விட எவ்வளோ பெஸ்ட் பாருங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதா? தகப்பனை விட பெஸ்ட் யாரு? காட். ஃபீல் பண்ணுங்க. அது சொல்றாரு, அவர் அது நல்லா இருக்கு. எல்லா தீமைக்கும் நம்மளை பாதுகாக்கிறவர் தான். அவர் எனக்கு நிழலா, யார் நிழலா இருக்கிறாரா? இருங்களா, அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். நீங்க இதை வாசித்து பாருங்க. உன்னதமான மறைவிக்கிழவன் சபையோடு நிலைக்கிறான் 19ஆம் சங்கீதத்தை, 91ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. என்ன வாக்கு தத்துவம், ஆண்டவர் எப்படிலாம் அதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பண்ணுங்க, நீங்க யோசித்து பாருங்க. அப்ப சூழ்ந்துடாதீங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலில் ஒரு அடி மேலே வளர்றதுக்கு. இப்போ என்னுடைய கேள்வி, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்பிரிச்சுவலில் வளர்ந்துருக்குறீங்களா? ஒரு அடி, ஒரு ஸ்டெப் சொல்லுங்க. எனக்கு புரியல, என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இல்லை என்ன வித்தியாசத்தை எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய குடும்பம் ஒரு ஸ்டெப் கடவுளுக்குள்ள எதனா வளர்ந்துருக்கிறீங்களா? ஒன்று ஒரு போக போக தெரியும். ஒரு மாதம்தான் ஆயிருக்கு இல்லைங்களா? எதனா வித்தியாசம் தெரியுதா லைஃப்பில்? வித்தியாசம் தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்புறம் என்ன பண்ணுவோம், வருவோம் இல்லைங்களா? சிஸ்டர் தீபா, சத்தமாக சொல்லுங்கள். வளர்ந்துருக்கிறீங்கள? ஒரு ஸ்டெப். நீங்கள் 1000 ஸ்டெப் வளர்ந்துருக்கலாம். அட்லீஸ்ட் நான் கேட்குறது ஒரே ஸ்டெப்பு தான். லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு ஸ்டெப். என்ன பிரதர்? நார்மல் பிரதர்,
ஃபீல் ஆகுதா? சேடாடா போன வருஷமே இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுதா? சிஸ்டர், லாஸ்ட் இயர் நம்ம இப்படி இருக்க முடியலையே, சே இது தப்பாயிடுச்சே, நம்மளை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், சரி பண்ணுவோம். ஏன் கேட்டா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் ஒரு ஸ்டெப்னாச்சும் என்ன பண்ணணும், வளரணும். ஏன்னா என்ன பண்ணாது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், என்ன வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லுது. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார்னு இருக்க. நான் தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டனோ, சில சோர்ந்துட்டனோ. இப்போ என்ன பண்ணணும், என்ன வரணும், ஒரு ஸ்டெப் என் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்ன பாதுகாக்கிறவன் அப்படின்னு நிலைக்கு வரணும். செவ்வாய்க்கிழமை படத்துக்கு வந்துடும். ஆபத்து காலத்தில் இப்போ நம்ம எப்போ பின்வாங்கி எப்போ பின்வாங்குவோம்? சிஸ்டர் அனிதா, எப்போ நம்ம பின்வாங்குவோம்? மைக் சிஸ்டர் அனிதா, எப்போ நம்ம பின்வாங்குவோம்? மைக் அனுப்புங்க. எல்லாரும் பேசணும், புரியுங்களா? அதான் சேபா ஸ்கூல், அப்படி தானே? எப்போம்மா பின்வாங்குவோம்? எப்போ சோர்ந்து போயிடுவோம்? நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் தான் நம்ம சோர்ந்து போகிறோம். என்னம்மா? நம்மளுக்கு கஷ்டம் வந்தாக்கா சோர்ந்து போவோம். சரி, கஷ்டம் வந்தால் சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? அப்படியே பக்கத்தில் கொடுமா. எப்போம்மா சோர்ந்து போவீங்க? கஷ்டம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அடுத்த கொஸ்டின் என்னம்மா? சோர்ந்து போயிருக்கிறோம். அப்படி பின்னாடி என்னம்மா சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நம்பிக்கை இல்லாதப்போ சோர்ந்து போயிருக்கோம். சத்தமா சொல்லுங்கம்மா. நம்பிக்கை இல்லாதப்போ சோர்ந்து போயிருக்கோம். இல்லை நீங்கள் சோர்ந்து, நம்ம கூட நீங்கள் நம்பிக்கை இல்லாத இருந்திருக்கிறீங்களா? என்னம்மா இருந்திருக்கிறீங்க? மைக்கு அப்படியே பின்னாடி கொடுங்க. எப்போம்மா சோர்ந்து போயிடுவீங்க? நிறைய நேரம் நான் சோர்ந்து போயிருக்கேன். நிறைய நேரம் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆமாம், ரொம்ப சொன்ன மாதிரி ஆபத்து காலத்தில்னா எனக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டு வந்த பிறகு நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். இல்லைன்னு சொல்ல, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். அடி மைக்கு முன்னாடி கொடுக்குமா. அக்கா, எதுனா சோர்ந்து போன சமயம்? ஆமாம் பாஸ்டர், நிறையா. 1 2 கிடையாது, நிறைய. அப்படியே மைக்கு பின்னாடி கொடுங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்களாம்மா? மைக்கில் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாம, தாங்க முடியாம அழுது இருக்கிறீங்களாம்மா? நிறைய. இல்லைங்களா? அப்படியே மைக்கு அப்படியே லாஸ்ட்டில் கொடுங்க. என்னம்மா சோர்ந்து இருக்கிறீங்களாம்மா? நிறைய சோர்ந்து. அப்போ ஏன் உங்களை கேட்டேன்னா, ரொம்ப சோர்ந்து போகிறதுல முதல் இடங்கள் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. நீங்களாம் என்ன பண்ணுங்க, அப்படி சோர்ந்து போகாத மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம நடிச்சுக்குவோம். ஆனால் என்ன இருக்குது, அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் சோர்ந்து போன காலத்தில், ஆபத்து காலத்தில், எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்ற காலத்தில், வாழ்வில யாருமே இல்லையா அப்படின்ற காலத்தில், ஆண்டவரே எனக்குன்னு ஒருவர் இருக்கிற யாரு, ஆபத்து காலத்திலே எனக்கு அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களா? எப்படிப்பட்ட காலத்தில்? நீ எந்த இடத்துல சோர்ந்து போறியோ, எந்த இடத்துல கடவுள் இல்லைன்னு நினைக்கிறியோ, எந்த இடத்துல அவர் நமக்கு எதுவும் செய்ய மாட்டார்னு நினைக்கிறியோ, இனி நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறியோ, இனி நான் அவமானப்பட்டுட்டேன், இனி என்னால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல யார் இருக்கிறா? யார் இருக்கா சொல்லுங்க? அவர் விடுவிக்கிறவங்க கூட இருக்கிறாருங்க. சொல்லுங்க, புரிஞ்சிச்சா? இனி உங்கள் பிரச்சனைகளை எப்படி பார்ப்பீங்க ஆண்டவரை? நல்ல டாபிக் தாங்க. ஆபத்து காலத்தில் அடைக்கலம். உங்களுக்கு அவர் தாங்க அடைக்கலாம், வேற யாரும் அடைக்கலம் கொடுக்க முடியாது. அது அனுபவத்தில் என்ன பண்ண முடியும்? அனுபவத்தில் உண்டுங்களாம்மா. ஸ்டெல்லா சிஸ்டர், நிறைய தடவை ஆண்டவர் உங்களை தனியாக்கி, இல்லைங்களா, தனியாக்கி உங்களை அலை போட்டு, உங்களை வேதனை போட்டு, உங்கள் தூக்கத்தை எடுத்து, சொல்ல புரியுதுங்களா, உங்கள் தூக்கத்தை எடுத்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து, அதில் நீங்கள் நொந்து எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஆயிடுச்சு நொந்து சோர்ந்து அப்படின்னா, இப்போ நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்கன்னு ஒரு புதுசாக வந்திருக்கு. நொந்து கஷ்டப்பட்டு அப்படி அழுகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்துருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறத என்னம்மா ஆண்டவர் தானே? ஆமாம், அழுகுற சிச்சுவேஷன் தான். அப்போ என்னன்னா, ஆபத்து காலத்தில் யார் நம்ம கூட இருக்கிறா? அடைக்கலாம் யார் மட்டுமே? கடவுள் மட்டும்தாங்க. சில சமயத்தில் கணவனை நம்ப முடியாது, மனைவியை நம்ப முடியாது, பிள்ளைகளை நம்ப முடியாது, பெற்றோர்களை நம்ப முடியாது, உடன்பிறந்தவர்களை நம்ப முடியாது. அடைக்கலாம் யார் மாத்திரமே?
ஆண்டவர் மட்டும்தான் அடைக்கலம் அப்படின்றத என்ன பண்ணாதீங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எதுக்காக கோட்டை? இப்போ நமக்கு தெரியல இல்லை, கோட்டையினுடைய முக்கியத்துவம் தெரியுமோ? அடைக்கலத்தினுடைய முக்கியத்துவம் தெரியுமோ? என்னங்க தெரியுமா தெரியாதா? அப்போ தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க நிலைக்கு நான் போகணும். அவர் என்னுடைய கேடயம் அப்படின்னா எங்கே போகணும்? அவங்களுடைய நிலைக்கு நம்ம போகணும். எப்படிப்பட்ட நிலைக்கு போகணும் அப்படின்னா, என்னை சூழ்ந்து எதிராளி படைகள் இருக்கின்ற பொழுது அப்போ தான் கோட்டையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும். இல்லை இப்போ உள்ள காலத்தில் எப்படின்னா, அங்கிருந்து ஒரு என்ன வரும், ஒரு ராக்கெட் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு ராக்கெட் வருதுன்னு வச்சிங்களேன், அல்லது வெடிகுண்டு என்ன பண்ண போகுது பெங்களூரில் கொட்ட போகுது அப்படின்னா என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிப்போம் இல்லை? அப்போ தாங்க தெரியும் அவருடைய புகலிடம். அப்போ தான் தெரியும் அவருடைய அடைக்கலம். அப்போ தான் தெரியும். அப்போது தான் அவர் என்ன பண்ணோம், அவருடைய பலன் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணாது, இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அது கேடகம். ஒரு யுத்தத்தில் போகின்ற பொழுது தான் என்ன பண்ணோம், அந்த கேடகத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், அந்த ஈட்டினுடைய முக்கியத்துவம் தெரியும். அப்போ எல்லாமே எனக்கு யாரா? எல்லாமே யாரா? ஏன் ஆண்டவர். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? அப்போ இனிமேட்டு பிரச்சனை வேதனை அப்படின்னா இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு அப்படி தெரியாது. இம்மா கடவுள் உன் துக்கம் எல்லாம் சிஸ்டர் எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா உங்கள் துக்கம் எல்லாம் என்ன பண்ணா சந்தோஷமா மாறும், இதுக்கப்புறம் உங்களுக்கு கசப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் சபைக்கு வந்தால் தான் உங்களுக்கு என்னது, வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு கூட உங்களால் போராட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போராட்டம் இருக்கு, அதில் ஜெயிக்கிற ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அவர் கேடகம் அப்படின்னா போராட்டம் இருக்கு அப்படின்னா அது அப்போ தானே கேடகம் வேணும். சொல்ல உங்களுக்கு புரியுதா? கேடகம்னா என்ன? யுத்தத்துக்கு போகிற ஒரு போர் வீரர் எதிரில் வருகின்ற அம்பை தம் மேலே விழாதபடிக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கும்? கேடகம் இருக்கும். அந்த அம்பு வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு கேடகம் இருக்கும். அப்போ அந்த யுத்தத்தில் தான் அதனுடைய மேன்மை தெரியும். யுத்தத்தில் எல்லாமே கேடயம் 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 பாதுகாப்பு புகலிடம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாது, ஒன்றுமே புரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்போ கடவுள் நில்லுங்க. ஆண்டவர் என்னுடைய கேடயம், என் கோட்டை, என் ரட்சிப்பு, என்னுடைய புகழிடம், எனக்கு எல்லாம் அவரு. அவருடைய சட்டையின் கீழ் என்ன பண்ணுவேன், அடைக்கலம் புகழ்வேன். இல்லைங்களா? என்னங்க சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன்? அம்மா, you are going for job or you are at home or you are studying? You only. Sapna. Nama? You are working now. Alaya, what about your food? You are cooking. Therefore you are not what? You are enjoying. அப்படின்னா சாப்பாடை பற்றி கவலை கிடையாது. There is no problem for food. அப்படிதானே? You are not bothering about food. Why? Somebody is there to cook. அப்படிதானம்மா? அண்டர்ஸ்டுட்? அப்போ அம்மா இருக்கிறாங்க, அவங்க குக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வச்சிடுவாங்க. அம்மா இல்லைனா இப்போ மதர் இஸ் நாட் த வாட்? வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், வீட்டுக்கு வரணும், குக் பண்ணணும், சாப்பிடணும், பசிக்கு சாப்பாடு கிடைக்காது. அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ட்ரை டு சே? புரியுதுங்களா? அப்போ யாரோ இருக்கிறாங்க, அப்போ நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. யாருமே இல்லைனா தாங்க அதனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். இப்போ இங்கே என்னென்னா, ஆண்டவர் எப்படியா எப்படி தாய் பறவை தன்னுடைய குட்டி பறவைகளை எப்படி பாதுகாக்குதோ அதே போல என்னங்களா யார் பார்க்குறா? அப்போதாங்க சட்டைகள் தெரியும். மேலே கழுகு பறந்து வரும்போது கோழியை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்குண்ணா அந்த அனுபவத்தை பார்த்துருக்குறீங்களா? அந்த அனுபவத்தை பார்த்துருக்குறீங்களா? நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் கோழி வளர்ப்பாங்க. அந்த காக்கா அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுங்களா, காக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், காக்கா வெயிட் பண்ணோம், கழுகு வெயிட் பண்ணோம், எங்கேயோ இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம மரத்தில் வந்து உட்காரோம். நம்ம மரத்தில் வந்து உட்காரும் போது தான் நம்ம கீழே பார்ப்போம், என்ன மெஞ்சிட்டு இருக்கோம். அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடும். அந்த தாய் பறவை முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுங்க. சில தாய் பறவை தோற்று இருக்குது நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அது சட்டைகள் இருக்கிறது என்ன பண்ண முடியாது,
அப்படியே அங்கே இருக்கிற எங்கெங்கேயோ போய் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். கட 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 கடன்னு ஓடி வந்து என்ன பண்ணோம், தாயிட்ட நினைக்கும். தாய் என்ன பண்ணோம், தான் சட்டையே. இந்த அனுபவத்தை நான் நேரில் பார்த்துருக்குறேன். அதை பார்க்காதவங்களுக்கு அது புரியல. அப்போ நமக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் கிறிஸ்து என்ன பண்ணுறாரா, தன் சட்டைகளை நாங்களா அப்படியே சட்டைகளை விரிக்கிறாரு. நான் எங்கேருந்து ஓடி வரணும், எங்கே ஓடி வரணும், சட்டைகளின் நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும், நான் அடைக்கலம் புகழ ஓடி வரணும். அப்படி வந்தவங்களை ஒரு பொழுது என்ன பண்ணலை, அவர் கைவிட்டது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது வேதம் நமக்கு சொல்லுது. கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடுவோம். புதன்கிழமை பார்த்துக்கோங்க. பாதுகாப்பவர் ரட்சிப்பவர். யாருங்களா கிறிஸ்து? யாரு அவர்? பாதுகாப்பவர், அவர் ரட்சிப்பவர். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல எகிப்துன்னு வரும், அப்படிதானே? வாட் இட் மீன்ஸ் ஈஜிப்ட், வாட் யூ அண்டர்ஸ்டுட் பை லிசனிங் த வேர்ட் ஈஜிப்ட் ஆர் த நேஷன் ஈஜிப்ட். அந்த எகிப்து அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் வர்றது, அது உங்கள் மனதில் வர்றது என்னது? அடிமைத்தனம், அப்படிதானே? அப்படிதானே எகிப்து என்ன வரணும், அடிமைத்தனம். ரெண்டாவது, அங்க எகிப்திலிருந்து வெளியே யாரை கொண்டு வந்தாரு, அடிமைத்தனம், மீட்பு. இது ரெண்டு தான் ஞாபகம் வரும். அப்படின்னா எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்லேவரியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரிடீம்டு பை ஹூம், த பிளட் ஆஃப் த லேம்ப். சொல்லலாமா? அவங்க ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால என்ன பண்ணப்பட்டாங்க, மீட்கப்பட்டார்கள். அப்படிதான் எகிப்தை பற்றி நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நம்ம ஞாபகம் வரும். நீங்கள் அதனால தான் சங்கீதம் 114 வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 114 வாசித்து இருக்கிறீங்களா? பெரிய சங்கீதம் கிடையாதுங்க, சின்ன சங்கீதம் தான் இருக்கு. அழகாக மெமரி கூட பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். நான் மெமரி பண்ணலை, இதை படிச்சுட்ட உடனே நான் பண்ணணுன்ற ஆசை வந்திருக்கு எனக்கு. 114 சங்கீதத்தை என்ன பண்ணோம், மெமரி பண்ணணும். அப்போ என்னன்னா, அந்த ஈஜிப்ட் அப்படின்னும் பொழுது அடிமைத்தனம், வேதனை, கண்ணீர், பாவம் அல்லது துன்பம் எல்லாம் இருந்து அங்கிருந்து தன்னுடைய ஜனங்களை என்ன பண்றாரு, மீட்டு சென்ற கண்மலை யாரு? என்னங்களா? கடவுளை. ஆண்டவர் யாரு உங்களுக்கு? அதுதான் பவுல் சொல்லுவாரு. நீங்க 1 கொரிந்தியர் 1-4 நீங்க வாசித்து பாருங்களேன். என்ன சொல்றாரு? அந்த ஞான கண்மலை. அந்த ஞான கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அவர்கள் அவங்களை மீட்டது யாரு? அவர்கள் வனாந்திரத்தின் வழியா என்ன பண்ணாங்க, போனாங்க. அந்த ஞான கண்மலையினுடைய தண்ணீரை என்ன பண்ணாங்க, பருகினார்கள். அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்துனது யாரு? யாரு? கிரைஸ்ட். மன்னாவுக்கு மன்னாவா இருந்தாரு, அப்படிதானே? மன்னாவுக்கு மன்னாவா இருந்தாரு. அக்கினி வெளிச்சமா இருந்தாரு, மேக ஸ்தம்பம் நிழலா இருந்தாரு, கண்மலை கண்மலையா இருந்தாரு, தண்ணீர் ஜீவ தண்ணீரா இருந்தாரு, இல்லைங்களா? அவங்க கூடையே முன்ன போகிற தூதன். எதனா ஒண்ணுன்னா அப்படியே அந்த தூதன் பின்னிட்டு வந்து பின்னாடி வழி நடத்துகின்ற தூதன். ஏட்டு சட்டுங்க 40 வருஷம். வேதம் சொல்லுது அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுடைய வஸ்திரம் கிழிஞ்சு போகலை, பழசாவும் ஆகலை. அப்படியே கால் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தா வலி 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 சொல்கிறோம் இல்லைம்மா, மாட்டி நம்ம சிரிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் ஐயோ முட்டு, ஐயோ காலு, அபியோ அப்படின்றோம். 40 வருஷம் நடந்திருக்கிறாங்கங்க. எந்த ஒரு ஆர்த்தோ டாக்டரும் கிடையாது, அப்படிதானே? ஆர்த்தோ டாக்டரே கிடையாதுங்க. 40 வருஷம் நடந்திருக்கிறாங்கங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு ஃபுட் ஸ்டோரும் கிடையாது, போய் ஃபுட்டு வாங்கிக்கலாம், சாப்பாடு வாங்கிக்கலாம், கடையும் கிடையாது, இல்லை இப்போ இருக்கிற ஃபேஷன் ஷோ எதுவுமே கிடையாது. 40 வருஷம் அவங்கள வழி நடத்த முடியும்னா ஏன் ஆண்டவர் உங்களை வழி நடத்த முடியாது? அப்போ அந்த ஈஜிப்ட் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னா, அவர் தான் என் ஃபுட்டு, அவர் தான் என் ஃபேஷன், அவர் தான் என்னுடைய என்டர்டைன்மெண்ட், அவர் தான் என்னுடைய ஒர்ஷிப், அவர் தான் என்னுடைய பிரேஸ், அவர் தான் என்னுடைய ப்ரேயர், எல்லாம் அவரு. அதான் சொல்றாரு, அந்த ஞான கண்மலை யாரு? என்னங்களா ஐயா? டேனியல் ஐயா, புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்களா? இஸ் எவ்ரிதிங்ஸ், அப்படிதான் சொல்லலாமா சிம்பிளா? இஸ் எவ்ரிதிங்ஸ், இஸ் அ ராக். ராக் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
He is my rock. He is my everything. He is my redeemer. He is my what? Living water. He is my manna. He is my food. எல்லாமே எனக்கு அவர். வேற என்னங்க வேணும் உனக்கு? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும் உங்களுக்கு? காலம் டைம் நெருங்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த சங்கீதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை வழி நடத்தின தேவன் என்ன பண்ண முடியும்? இந்த உலகமாகிய ஈஜிப்டிலேருந்து நான் எங்கே போகிறேன்? பரலோகம் என்கின்றே கானானுக்குள்ளே போகிறேன். ஈ கேன் கைட் மீ. அப்போ உபத்திரம் வருமா? பிரச்சனை வருமா? இல்லைங்களா? நேற்று ஐயா நடத்தும்போது சொன்னாங்க 10 முறை என்ன பண்ணாங்களாம்? என்ன சோதித்தார்கள். யார? அந்த சோதித்த ஒரு ஆளும் போக முடியாது கிடையாது. அவள் விசுவாசம் இல்லாத கீழ்ப்படியாமல் அவத்தனமாக நடக்கிற யாரும் எங்கே போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கோம். அடுத்தது முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். இது எனக்கு முக்கியமான இடம். வேலைக்கிழமை பாடம் வந்துருங்களா? தலைப்பு சொல்லுங்கம்மா. இன் கன்னடா செய்த டாபிக்ஸ் கன்னடாவில் பரிசுத்த நிவாசந்த சகாய. பரிசுத்த பர்வத நிவாசந்த சகாய. அதுதானே? என்னம்மா தமிழில் என்னம்மா? என்னம்மா தோசையா? பரிசுத்த ஒத்தாசை. என்னங்களா ஒத்தாசை? எங்கிருந்து? என்னம்மா? வானத்தையும் பூமியில் அதான் சொல்லுங்களேன். எனக்கு ஒத்தாசை ஒரு பதுவுக்கு நேராக என் கண்களை எது எங்கிருந்து வருது? வாட் த பைபிள் சேஸ். ஃப்ரம் வேர் யூ ஆர் ரிசீவிங் வாட்? யுவர் ஹெல்ப் எங்கிருந்து வருது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதா அம்மா? எஸ்தர் தெரியுதுங்களா? எங்கிருந்து வருது? வேர் யூ ஆர் கெட்டிங் யுவர் ஹெல்ப்? பரிசுத்த பர்வதம். எது பரிசுத்த இடம்? எது பரிசுத்த ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம் எது? உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா எனக்கு தெரியல, சொல்லுங்க. எது பரிசுத்த இடம்? வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்குற இடமா? நான் நினைச்சா வருவேன், நினைக்கலன்னா வரமாட்டேன், அந்த இடமா? என்னம்மா அந்த இடமா? சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். இல்லை இவ்வளோத்தையும் படிச்சோம் இல்லை, ஆனால் பைபிள் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படின்னா, நீ அவ்வளோத்தையும் படிச்சுட்டம்மா, ஆனால் உனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரணும்? உனக்கு எங்கேருந்து வரணும் ஒத்தாசை? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை. அப்படிதானம்மா? அப்போ என்ன பண்ணோம்? எது பரிசுத்த ஸ்தலம்? மோசையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு. சரி, எத்தனை பேருக்கு பரிசுத்த ஸ்தலம்? வீடு எத்தனை பேருக்கு பரிசுத்த ஸ்தலம்? Is there any difference between home and a church? Do you feel any differences in home and church? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு. Is there any differences? என்னங்க? வாக்கிங் போகிறதுக்கும் மேரேஜ் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ட்ரெஸ்ஸஸ் வித்தியாசம் இருக்கா? வாக்கிங் எப்படி வேணாலும் மாட்டிக்கிட்டு போயிடலாம், அப்படி தானே? ஆனால் மேரேஜுக்கு என்ன பண்ண முடியாது? நைட்டியை மாட்டிக்கிட்டு மேரேஜ் போக முடியாது, அப்படி தானே? டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். என்னம்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு என்ன பண்ணுவான்? போகிறோம்ல மேரேஜுக்கு. டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். அப்போ வித்தியாசம் இருக்கு. வாக்கிங்க்கும் வேற எதுவும் வித்தியாசம் இருக்கு. அதே போல சண்டேக்கும் சேபத்துக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. வீட்டுக்கும் ஆலயத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. வீட்டில் 24 மணி நேரம் இருக்க சந்தோஷம், ஆலயத்தில் மாத்திரம் ஏன் இருக்க முடியல? ஆலயத்துக்கு ஏன் வர முடியல? ஆலயத்தை ஏன் முதன்மைப்படுத்த முடியல? ஏன்னா ஒத்தாசை எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும் ஒத்தாசை? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை வரணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆலயம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா சாம்சன் ஐயா வாங்க, முன்னாடி வாங்க.
என்ன என் முக்கியத்துவம் இருக்குது ஆலயத்தில்? ஆலயத்தில் இப்போ நம்மளுக்கு முக்கியம் என்ன நம்ம பார்த்தோன்னா கடவுள். இப்போது கடவுள்னுட்டு நம்மளுக்கு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை. இப்போது வேறு இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்தாலும் எங்கே கடவுளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அங்கே கடவுள் இருப்பாருன்னுட்டு கடவுள் அவர் வேத வசனத்தில் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது கடவுளுடைய வார்த்தை நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். வேறு இடத்துல படிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒரு மனசோட இருக்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியும் இருக்கிற இடம் நம்மளுக்கு இங்கே தான் பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா ஒரு மனசோட நம்ம இருக்கும்போது பரிசுத்த ஆவி அங்கே இருக்கோன்னுட்டு கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம எல்லாம் ஒரே ஃபோக்கஸில் நம்ம வர்றதுனால பரிசுத்த ஆவி இருக்கிற சான்சஸ் இங்கே தான் நம்மளுக்கு த வெரி பெஸ்ட். தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்கிறதுக்கு இங்கே தான் வெரி பெஸ்ட் இருக்கிறதுனால அப்போது கடவுளை இங்கே ஆராதனை நம்ம பண்ணுறதுக்கு ஐ திங்க் த வெரி பெஸ்ட் சான்ஸ்னுட்டு தான். நான் இவரை கூட்டி ஏன் கேட்டேன் அப்படின்னா, இதை விட்டு போக மாட்டுறாரு. ஆலயம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட மாட்டுறாரு, இங்கே தான் இருக்கிறாரு. எப்படின்னா அந்த மனசுக்கு ஒத்து வர மாட்டுது அவருக்கு. சபை முடிச்சிட்ட உடனே பட்டு வீட்டுக்கு ஓடிடணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு என்ன பண்ணுறதில்ல, வர்றது இல்லை. அதுக்காக அவரை கூட்டு கேட்டேன் இல்லைங்களா? சரி, இப்போ நான் கேட்குறேன், ஒரு எல்லாரும் சங்கீதம் எடுப்புமா? 27:4 வாசிப்புமா? நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம். 27:4 வாசிப்புமா? சங்கீதம் 27:4. 27:4. 27:4. ஆ ஆ ஆ இல்லைங்களா? சரி, அவங்க தெலுங்கில் வாசித்தாங்க, நீங்கள் தமிழில் வாசிங்கம்மா சத்தமா. என்னங்களா? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல வீடு கேட்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கேட்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கேட்பேன். அப்படியா? வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரிடத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஒன்றை கேட்பேன், என்னங்களா, அதையே நாடுவேன். என்னங்க? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. அப்படியா? இங்க வேதம் சொல்லுது, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில். எங்கங்க வீக்லி ஆலயத்தில் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க சொல்லுங்க? சும்மா வாசிட்டே தான். அவருடைய அனுபவம் அது. அவர் ராஜா, எவ்வளோ வேலை இருந்தது. சங்கீதக்காரன் ராஜா, அவருக்கு எவ்வளவோ வேலை இருந்தது, எவ்வளவோ யுத்தம் இருந்தது, எவ்வளவோ போராட்டம் இருந்தது, எவ்வளவோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற மனுஷன் அரண்மனை ஜாலியா இருக்குமா? நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு போகலாம், லுல்லு மால் ஜாலியா இருக்குமா, யசோந்தபுர் சர்ச் ஜாலியா இருக்குமான்னு பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க. என்னங்க கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைங்கள்ட்ட கேளுங்களேன். என்னங்க, லுல்லு மால் கூட்டுன்னு போடலன்னு சண்டை போடுவாங்க, சர்ச்சுக்கு கூட்டு போடலன்னா பிள்ளைங்க சண்டை போடுறாங்களா? என்னம்மா ஸ்டெல்லா சிஸ்டர் வேக வேகமாக தலையாட்டுற மாதிரி தெரியுது. புரியுதுங்களா? ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிங்கம்மா. சரி, 2வது பில் அடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணணும்? ஆனால் இது முக்கியமானதை நான் முடிச்சிடுறேன். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, கடவுள்கிட்ட ஒன்றை கேளுங்க. ஆண்டவரே, இந்த 2024 ஒரு சேபத்து கூட நான் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. என்னங்க அதனை போட்டிருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்னங்களா, நான் அவருடைய மகிமையை பார்க்கும்படி. இங்கே பாஸ்ட்டை பார்க்க வராதிங்க, பாஸ்டுடைய வார்த்தையை பார்க்க என்ன பண்ணாதீங்க, வராதிங்க. வாங்க. எங்கன்னுங்க, இஸ்ரேல் போயிருந்தேன். அந்த இஸ்ரேல் போகும்பொழுது அந்த வெஸ்டர்ன் வால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேலில் வெஸ்டர்ன் வால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வெஸ்டர்ன் வாலுக்கு என்ன பண்ணேன், போனேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள்லாம் உட்காந்து அவங்க அந்த அந்த தோராவை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தோராவை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் பண்ணி ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மான்னு வருவாங்க, அவங்க மான்னு போவாங்க. அவங்களுக்கு யாரும் பிரசங்கம் என்ன இல்லை, பிரசங்கம் அவங்களுக்கு இல்லை. அவங்க மான்னு வருவாங்க, அவங்க மான்னு என்ன பண்ணுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேற எதை கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, கவலை. எத்தனையோ விசிட்டர்ஸ் வருவாங்க,
எங்களை மாதிரி ஆட்கள் போவாங்க வருவாங்க, அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. அவங்க மாடுன்னு அவ்வளோ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்க மாடுன்னு அந்த செவருக்கு முன்னாடி போய் தலையாட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிப்பாங்க. அங்கே சேர் அந்த பெஞ்செலாம் இருக்கும், அதில் போய் உட்காந்துட்டு அவங்க தோரா படிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, அசைவு இருக்காதுங்க. நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஆட்கள் ஆலயத்துக்கு வந்துட்டா என்ன பண்ணோம், அசைவு தெரிய மாட்டேது. ஆனால் அவங்க அசைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நான் முழிச்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். என்னங்களா அவங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அசைஞ்சிட்டே இருக்கிறாங்கன்னா அர்த்தம் நான் முழிச்சிட்டு இருக்கிறேன். என்ன அறியாமல் கூட என்ன பண்ணக்கூடாது. நான் யோசிப்பேன், என்னடா அது அசைஞ்சு 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 படிச்சுட்டு இருக்கிறாங்களா, அவ்வளோ உளுந்து 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 படிக்கிறாங்களா அப்படின்னா, நான் கொஞ்சம் கூட ஆண்டுடைய ஆலயத்தில் என்ன பண்ண மாட்டேன், சோர்வா இருக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ கத்திரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அப்போ அவருடைய மகிமையை பார்க்க வரேன். இந்த சாபத்தில் எத்தனை பேர் அவருடைய மகிமை பார்க்க வந்திருக்கிறீங்க? எங்கே மகிமை இருக்கு, வீட்லையா இங்கேயா? என்னம்மா அப்புறம் ஏமா ஆலயம் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சேபத்தினுடைய எத்தனை அவர், சேபத்தின்றது எத்தனை அவர் சொல்லுங்க? 9 to 1. யசோந்து பிறகு 9 to 1. மற்ற இடத்துலலாம் 9:30 to 12, 12:15, 12:30, அவ்வளோதான் சேபத். அது முடிஞ்சிடுச்சா, எனஃப். ஆனால் நம்ம மாத்திரம் தான் கூட ஒரு 1/2 hour 1 hour எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறோம். அவ்வளோதானே சேபத்து? எனக்கு வந்து பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை மாத்திரம் வேணும், எனக்கு ஹெல்ப் மாத்திரம் வேணும், என் பிரச்சனை தீர்க்கணும், எனக்கு அவர் என் பாதுகாப்பா இருக்கணும், அவர் என் கண்மலையா இருக்கணும், என் கோட்டையா இருக்கணும், எனக்கு எல்லாம் நெருங்கிய துருகமா அவர் இருக்கணும். ஆனா நான் அவருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? எல்லாரும் வந்துட்ட பிறகு தான் நான் போவேன். ஃபர்ஸ்டா நான் என்ன பண்ண மாட்டேன், வர மாட்டேன் இல்லையா? அங்க போனா என்ன பண்ணுவாங்க, 2 பேர் உட்காந்து இருப்பாங்க, 4 பேர் உட்காந்து இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவோம், அதெல்லாம் முடிஞ்சிட்டு போவேன். சில கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, தப்பா சொல்லலை, அவங்க வெறும் டிவைன் சர்வீஸ் அட்வென்டிஸ்ட். சில சர்ச்சில் பாருங்களா, 4 பேர் உட்காந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சாபத் ஸ்கூலு. அப்புறம் என்னதான் தெரியாது தெரியல, அப்படி கண்ணமடி கண்ண வரும்போதே 11 o'clock பாஸ்ட் அங்கே என்ன பண்ணோம், டிவைன் சர்வீஸ் ஆரம்பிக்கணும் இல்லைங்க. யாரு தேவனுடைய ஆலயத்தை அலட்சியம் ஏன்டா ஒத்தாசை அங்கன்னு தானே வரணும், நான் போகணுமா அவர் வரணுமா, அவர் என் வீட்டுக்கு வரணுமா நான் அவருடைய வீட்டுக்கு போகணுமா கேட்குறது. கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படிக்கு அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி நான் போகணுமா அவர் வருவாரா? என்னக்கா பீலக்கா இங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. நான் போகணுமா அவர் வரணுமா? எதுக்கா 30 கிலோமீட்டர்லேருந்து ஓடியாரீங்க? சர்ச்சுக்கு வரணும்னு தான் வரோம் பாஸ்டர். இந்த சர்ச்சுக்கு 30 கிலோமீட்டர் வேற சர்ச்சே இல்லையா? இருக்கு பாஸ்டரா, இருந்தாலும் திஸ் இஸ் மை சர்ச் இல்லைங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா 30 கிலோமீட்டர்லேருந்து அவங்க சும்மா சர்ச்சுக்குன்னு அட்டன் பண்ணால் வேற எங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நானும் ஓய்வு நாள் அட்டன் பண்ணேன், நானும் குடும்பமாக போயிட்டு வரேன், எங்கனாலும் போகலாம். இவ்வளோ தூரம் ஓடி வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? என்னம்மா தீபா சிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்தீங்களா? என்னம்மா 8:30 வந்துட்டீங்களா? 8:30 வந்துட்டாங்க. ஏம்மா அந்த ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது? 8:30 வந்துட்டாங்க. அந்த ஆண்டவரை காக்க வைக்கக்கூடாது. ஏன்னா எங்கே ஆலயம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் முன்னா இருக்கணும். அது ஆலயத்தில் இல்லை பிரசங்கம் அதெல்லாம் செகண்டரி தான். யாருடைய மகிமை பார்க்க வரணும் ஆலயத்தில்? அண்ணால் போனா அவமானு வாசுப்புள்ள நின்று போட்டு அழுதுட்டு இருந்தா, அவ்வளோதான். அழுதா 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 அண்ணால் போனா திருக்குதசி அவங்க வீட்டில் வந்தாங்க. நீங்க வாங்க, யூ cry here. Okay, Sabbath is not only what 3 hours or 4 hours or 6 hours. Sabbath is 24. அது மாதிரி தாவீதுகாரர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே, என்னம்மா தங்கியிருப்பதையே, சமத்தில் ஒரு ஐயாவை பாருங்க, ஐயா மார்ட்டின் மணி ஐயா பைக்கில் வந்துட்டு இருப்பார். கார் இருக்குது, அவர் மாதிரி என் பைக்கில் வந்துடுறாரு. அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுதுனால காரில் ஒடியந்துடுறேன். எப்படியா கோட்டு சுட்டுமா, என் ஆண்டவரை பார்க்க போகிறேன், என் ஆண்டவரை தரிசிக்க போகிறேன். எதுக்குங்க? ஏன் இந்த வைராக்கியம் அவருக்கு? எங்கே ஆண்டவர் அப்படின்னு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை முகத்தை தரிசிக்கணும். அதில் என்ன பண்ணுது, நான் தாமதமாக
அவர் தாமதம் செய்யார், நான் தாமதம் என்ன பண்ணுறாரு போகிறது. எப்படின்னா ஆண்டவரை போய் என்ன பண்ணினா பார்த்துடணும். எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ அழகா ஆண்டவர் சொன்னதில் வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? யாருடைய மையம் பார்க்கணும்? சேபத் நம்முடைய வாழ்க்கையில் அதுதாங்க பண்டிகை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாச பிள்ளைகளுக்கு மற்ற எந்த ஒரு பண்டிகையும் இல்லை. ஒவ்வொரு ஓய்வு பண்டிகை, ஒவ்வொரு ஓய்வு நாளும் அதுதான் முக்கியமான நிகழ்வு. வாழ்க்கையில நம்முடைய வாழ்வில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வை காட்டிலும் மிக முக்கியமான நிகழ்வு அது. Sabbath is what important festival to us. நீங்க மற்ற இடத்துல பாருங்க, ஃபெஸ்டிவல் என்ன ஆகும்? எனக்கு தெரியும், நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்தேன், அட்வென்டிஸ்ட் குடும்பத்தில் இல்லை, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் வளர்ந்ததுனால எனக்கு தெரியும். அந்த ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா, அந்த கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா, அந்த நியூ இயர் வந்துச்சுன்னா, அந்த ஈஸ்டர் வந்துச்சுன்னா, காலையில் நடுராத்திரி காலையில் 5 மணிக்கு 3 மணிக்கு எழும்பிடுவோம். ஆலயத்துக்கு போகணும், அங்கே போகணும். இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலனாலும் புரியலனாலும் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி அட்வென்டிஸ்ட் விசுவாச பிள்ளைமத்தில் ஆலயம்ன்றது ஒரு தொய்வை ஏற்படுத்துகின்ற இடமா ஆயிடுச்சு. சோம்பேறிகள் கூடுகின்ற ஒரு இடமா ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஏதோ கடமைக்காக அவர்களுடைய இடமா என்ன பண்ணி போச்சு, ஆலயம் மாறி போச்சு. அவர் கேட்குறாரு, ஆலயத்தில் என்ன பண்ணணுமா? லீனா சிஸ்டர், ஆலயத்தில் தங்கியிருப்பதையே எத்தனை பேர் இருக்குங்க? மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க. அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா அதை பற்றி என்ன பண்ணாங்க யோசிங்க. நீங்கள் இருக்கிறீங்களா ஆலயத்தில்? ஆலயத்தில் வந்து முதலாளி நின்ன பிள்ளைகள் வெக்கப்பட்டது, அவருடைய குடும்பம் வெக்கப்பட்டதே கிடையாதுங்க. அப்படி குடும்பம் சோர்ந்து போனது கிடையாது. ஒத்தாசை எங்கே கிடைக்குது? ஒத்தாசை இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டா எனக்கு கவலமா? பெட்ரோல் பேங்க்கிட்ட பெட்ரோல் கடை வச்சுட்டா நான் வண்டிக்கு பெட்ரோலை பற்றி யோசிக்கணுமா? என்னங்க? அப்போ ஒத்தாசை எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆலயத்துலேருந்து வருது. ஆனால் அவருடைய ஆலயம் மாத்திரம் என் வாழ்க்கையில் எதனா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஆலயத்துக்கு ஸ்டாப்பு, ஆலயத்துக்கு வேண்டாம். ஒரு சோர்வு நம்முடைய ஈஸியை தான் நான் பார்க்குறோம். என்னால் போக முடியல, லேட் ஆகுது, நைட் ஆகுது, என்னால் வர முடியல, எனக்கு பிரச்சனை. நான் அது சொல்ல, ஆபத்து காலத்தில் அனுகூலமான கோட்டை நான் தான் அப்படின்றாரு. என்னை வந்து அவரை தரிசித்துட்டு போன பிள்ளைகளை யாருன்னா கைவிடுவாரா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சொந்தம் 2 வீலரில் வருவேன். நிறையா நாய்கள், அந்த ஃபாரஸ்ட் ரோடெலாம் சொந்தத்தில் நாய் இருக்கும். நாய்கள் என்ன பண்ணுன்னா நிறைய தடவை துரத்திட்டு வந்திருக்கு. பைக் ஓட்டிகிட்டு போகிறேன், நானே பயங்கரமாக பொதுமாக தான் ஓட்டுவேன், பைக் ஓட்டிகிட்டு போவேன். அப்போ நாய்கள் துரத்தும் போது பயமாக இருக்கும். சொந்தத்தில் பிள்ளைகள் இருந்ததுன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ அப்படி காலை தூக்கிங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி நம்ம ஓட்டிகிட்டு போவோம். அப்போ நான் சொந்தத்தில் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நான் ஊழியத்துக்கு போயிட்டு தானே வரேன், இந்த நாயெல்லாம் ஏன் என்ன துரத்துது? ஆண்டவரை என்னை துரத்தக்கூடாது ஆண்டவரை. நிறையா மெஜாரிட்டி டைமில் என்னை துரத்துந்தே கிடையாதுங்க. அவ்வளோ நாய் மற்றவனை துரத்தோம், நான் அதுக்கு பின்னாடி போனாலும் என்னை துரத்தாது. ஏன் அப்படின்னா, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், அங்கே போய் பைபிள் சொல்லி கொடுத்துட்டு வரேன், அங்கே போய் சந்திச்சுட்டு வரேன், அவங்களுக்கு ஆறுதலாகிட்டு வரேன் இல்லையா? ஒரு 10 நாய் என்னை துரத்துதுன்னா நான் பைக்கில் கீழே விழணும், அதெல்லாம் என்னை கடிச்சு என்ன பண்ணணும், எதனா ஒன்று நடக்கணும். வேணாம் ஆண்டவர். ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அந்த நாய் குலைக்கிறத கூட என்ன பண்ணுறாரு, அதனுடைய வாயை கூட ஆண்டவர் கட்டுறாரு. என்னங்க, நாயை வாய் கட்ட மாட்டாரா? அது என் வாழ்க்கையில் அனுப்பேன். அப்படி போகும்போதெல்லாம் சிரிச்சுட்டு வருவேன், ஆண்டவர் நான் சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணேன், இப்படியா என்ன பாதுகாக்கிறீங்க? ஆனால் விசுவாசம். அதனால் எல்லா டைமும் நாய் அப்படின்னு இல்லை. நான் நாய் கடிச்சு செத்து போனாலும் ஊழியத்தை விட மாட்டேன். நான் ஆராதிக்க தேவன் என்னை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேலை அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ண மாட்டேன், என் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், எங்கே இருக்கணுமா? அதிகமாக எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில். சாக்கு போக்கு வேணாங்க. உடம்பு சரியில்லையா, இருக்க வேண்டிய இடம் இது ஆலயம். தலைவலியா, இருக்க வேண்டிய இடம் இது ஆலயம். உடம்பு வலியா, இருக்க வேண்டிய இடம் இது ஆலயம். வேதனையா, இருக்க வேண்டிய இடம் அது ஆலயம். குடும்பத்தில் பிரச்சனையா, நான் அப்படின்னு அர்த்தம், இதெல்லாம் இருந்தால் நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்டா எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வருது? அப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர்றது. நான் எங்கே இருக்கணும்? எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? சில சமயங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோங்க, நம்ம வேதனைப்பட்டுறோம். நம்ம செக்யூரிட்டியை பார்த்துக்கிறோம், நம்ம சேஃப்டியை பார்த்துக்கிறோம், நம்ம பாதுகாப்பை நம்ம பாதுகாத்துக்கிறோம் இல்லைங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ சப்போஸ் டு பி வாட்.
பாக்கியவான்கள் எங்கே இருந்தா? அதனால தாங்க ஆள் அது நோ ரீசனுங்க. அப்போ ஆலயத்தில் இருக்கிறவங்க என்னங்களா? பாக்கியவான்கள். தயவு செய்து வேணாங்க, ரீசன் சொல்ல வேண்டாங்க. நீங்கள் சொல்கிற ரீசன்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஒத்தாசை அந்த ரீசனுக்கெல்லாம் ஒத்தாசை எங்கேருந்து தான் வரணும்? ஆலயத்துலேருந்து வரணும். நோ எக்ஸ்கியூஸ் வேணாம். எதுக்கேட்டா இப்போ ஈஸியாக போச்சு மொபைல் இல்லையா? யசவந்த்பூர் போர் அடித்தா என்ன பண்ணிக்கலாம்? சென்னையிலேருந்து வர்றதை பார்த்துக்கலாம், தாம்பரத்துலேருந்து வர்றதை பார்த்துக்கலாம், இல்லை இது சென்னை சென்ட்ரல்லேருந்து வர்றதை பார்த்துக்கலாம், இல்லை மதுரை சென்ட்ரல்லேருந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், எப்போனாலும் பார்த்துக்கலாம். நாகர்கோயிலேருந்து வர்றதை பார்த்துக்கலாம் இல்லையா? இல்லை ஐயா ஜான்குரு பேசுனதை பார்த்துக்கலாம், ஐயா மாதவன் பேசுனதை பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் நீ எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். அண்டர்ஸ்டுட் மா வாட் ஐ ட்ரை டு சே? யூ சப்போஸ் டு பி இன் டெம்பிள். ஏன்னா அதை தான் அவர் நாடுறாரு, அதுதான் அவருடைய ஆசை, அதுதான் அவருடைய விசுவாசம், அதுதான் அவருடைய கீழ்ப்படிதல். 7ஆம் நாள் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறாரு. அவருடைய மகிமையை காண என்ன பண்ணாதீங்க, மொபைல் எடுத்து பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சிடாங்க. ஏன்னா இது திருப்தி ஆகிடுது. மொபைலை பார்த்துட்டாலே நிறைய பேருக்கு திருப்தி ஆகிடுது. பாவம், அவங்க நிறைய பேர் வேதனை இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு அழுதுட்டு போகிறாங்கங்க. ஏன் தெரியுமா? ஆலயத்தில் இருக்க முடியலையேன்ட்டு. ஆனால் அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தயவு செய்து யாரும் என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. 30 கிலோமீட்டர் நடந்து ஆலயத்துக்கு போகிறாங்க. நடந்தே ஆலயத்துக்கு 30 கிலோமீட்டர் நடந்து ஆலயத்துக்கு போகிறாங்க. நம்ம கார் இருந்தோம், பைக் இருந்தோம், அதுக்கான எல்லாம் ஃப்ரீ பாஸ் இப்போல்லாம் லேடிஸ்க்கு எல்லாம் இருந்தோம். கொஸ்டின் மார்க் வைக்கிறோம் பாருங்கள். கிளம்புறதில் பிரச்சனை, தாமதம் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஆலயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் பாருங்கள். அத்தனையும் டபுள் பிரச்சனையாக எனக்கு மாறும். நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி ஆலயத்தில் வந்து காலை வைங்க. இந்த ஆசீர்வாதம் ஐயா சொல்லிட்டாங்க, அது பாக்கியவான் அப்படின்ட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு தீர்மானம் பண்ணுவோமா ஆண்டவர்கிட்ட? உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ரட்சிப்பும் நமக்கு வேணும் அப்படின்னா ஆலயம் நமக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இடமா இருக்கணும். ஆலயத்தில் தங்கியே இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பேசினா பேசிகிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? இதை நீங்கள் இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக்குங்க. எங்கேருந்து ஒத்தாசை? எங்கேருந்து ஒத்தாசை? ஆலயத்துக்கு எதுக்கு வரும்? ஆராய்ச்சி பண்ணணும். என்னத்தை ஆராய்ச்சி பண்ணணும்? அப்படியே வசனத்தை. இன்றைக்கி ஆலயத்துக்கு வராததுனால, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணாதனால எத்தனையோ குடும்பங்கள் சத்தியத்தை விட்டு பின்வாங்கிடுச்சு. There are a lot of family, they went out with by simply they came to the church but they didn't study what? God's word. அதனால they all went. அப்போ ஆலயத்துக்கு வரோம்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்கள் ஃப்ரைடே படத்தை பார்த்தா சாத்தான் கூட வசனம் பயன்படுத்துகிறான், சங்கீதத்தை. அப்படிதானே? நீங்கள் ஃப்ரைடே லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வசனத்தை தவறாக என்ன பண்ணா? கடவுளுக்கு விரோதமாக கீழ்ப்படிதை காட்டிலும் அவரே கடவுள்கிட்ட கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கணும்னு தெரியாமல் என்ன பண்ணா? வசனத்தை வச்சோடனே கடவுள்கிட்ட கேள்வி. தப்பு அது. வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதம் தப்பாக இருக்கலாம், அதை ஒழுங்காக புரிஞ்சுக்குங்க. சாத்தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் வசனத்தை. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான்? தப்பாக கேள்வி கேட்குறான். நீங்களும் அப்படி இருந்தனா யூஸ் கிடையாது. ஏன்னா எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட தப்பாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு அப்பாலே போ அப்படின்னுறாரு. புரியுதுங்களா? அல்ல, திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ சப்போஸ் டு வர்ஷிப். கடவுளை காக்க வைக்காதீங்க. ஆலயத்துக்கு பல காரணம் சொல்லி தாமதிக்காதீங்க. ஏடா ஆண்டவர் 24 மணி நேரம் ஆண்டவர். தொடக்கமும் ஆண்டவராக இருக்கணும், ஆலயத்தினுடைய முடிவும் யாராக இருக்கணும்? ஆண்டவராக இருக்கணும். ஆலயத்தில் தங்கியிருக்கணும்னாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? ஆசை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஸோ தேங்க்யூ பாஸ்டர் சாபத் ஸ்கூல் எடுத்து கொடுத்ததுக்கு. இப்போ நம்ம க்ளோசிங் சாங்குக்கு நம்ம எல்லோரும் எளிமை நின்று சாங் நம்பர் 289 பாடலாம். சாங்ஸ் ஆஃப் ஜயனில் சாங் நம்பர் 289, இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். அண்ட் இந்த இங்கிலீஷ் ஹிம்னல் it is song number 508.
இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். எங்கேயும் அவர் என்னை நடத்தட்டும். இயேசு எல்லா ஸ்தலம் எதுவாயினும் சந்தோஷமும் பறந்து போய்விடும். எங்கேயும் பயமாறியேன். இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். இயேசுவுடன் எங்கேயும் தனித்தல்ல. என் நண்பர்கள் என்னை விட்டு போனாலும், ஏது காட்டில் என்னை கொண்டு போனாலும், இயேசுவுடன் எல்லா சந்தோஷம் உண்டு. எங்கேயும் பயமாறியேன். இயேசுவுடன் எவ்விடமும் தூங்கலாம். சாவின் நிழல் என்னை மூடும். ஏக்கம் இங்கே எழும்புவேன் நிச்சயம். எங்கேயும் நம்ம க்ளோசிங் ப்ரேயர் வந்து சாம்சன் சித்தப்பா பண்ணுவாங்க. Let's pray. Our most gracious Heavenly Father, which art in heaven, glory be to your holy and lovely name. Heavenly Father, thank you for giving us this blessed Sabbath day, Lord. Thank you for giving your word. Thank you for the various points which you raised for us in the Sabbath school lesson, Lord. Heavenly Father, our help comes from you, Lord. Our helps come from your temple, Lord. We pray that you would bless us, Lord, and to take the benefit of the great help which you provide to us, and help us to learn to rejoice at all times, and help us to learn to receive peace from you, Lord, and help that to be our day-to-day life, Lord, where we rejoice in the peace and in the great joy which you give to us, Lord. Fill us with your word, Lord, and help us that we would be comforted with your word, Lord. Bless us and lead us, Lord. Be with us throughout the remaining services, Lord. Help us that we would remain in you and be filled with your spirit, Lord. We have these few blessings and mercy in the name of our mighty Lord and Savior, Jesus Christ. Amen. இதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சொந்தமாக சில அறிவிப்புகள் இருக்கிறது. விசுவாச பிள்ளைகள் கவனமாய் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா பிவி ஏசுதாஸ் அவங்க இறந்துருக்கிறாங்க. தெரியுங்க, பாஸ்டர் பிவி ஏசுதாஸ் ஏறக்குறைய 100 சபைகளுக்கு மேலே அவங்க ஸ்தாபித்திருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்க உடிவுலையும் செஞ்சு இன்ன வரைக்கும் 2 பேர் மாத்திரம் அட்வென்டிஸ்டில் ரொம்ப பாப்புலரானவங்க. ஒன்று பாஸ்டர் வில்மட், இன்னொன்று பாஸ்டர் பிவி. அவர்களும் 100கணக்கான சபையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களும் 100கணக்கான சபையை ஆரம்பித்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நித்திரைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறாங்க. நாளைய தினத்தில் அவருடைய அடக்க ஆராதனை ஓசூரில் வைத்து 3 மணி அளவில் என்ன பண்ணுது நடக்க இருக்குது. அந்த குடும்பத்தாருக்காக நீங்கள் செபித்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வல்லமையாய் எழுந்து பிரகாசித்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். நித்திரைக்குள்ளாக 94 வயதில் நித்திரைக்குள்ளாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் வரலாறை படிக்கின்ற பொழுது ஒரு இந்து குடும்பத்திலிருந்து சைவ சித்தாந்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாராம். இளங்கலை பட்டம் படிச்சுட்டு சைவ சித்தாந்தத்தை குறித்து படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதில் எப்படியோ இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராப்பர்சி அப்படின்ற ஒரு கார்டு கிடைக்க
அதை எழுதி அதை பாடத்தை படித்து அட்வந்துக்குள்ளாக என்ன பண்ணார் உள்ளே வந்தவர். ஒரு கார்டு எவ்வளோ பெரிய அதிசயத்தை செஞ்சுருக்கு. அவர் மூலமாக 100 சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, 100 சபைகள் மேலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. எனவே அவருடைய குடும்பத்திற்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த வருடம் ஆரம்பிச்சிருச்சு. சேப ஸ்கூலில் இன்சார்ஜ் சிஸ்டர் ஆல்மோஸ்ட் யுவர் இன் 2 years நோ, ஆல்மோஸ்ட் யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் 2 years. இன்னும் வேறு யாராவது இந்த பொறுப்பை எடுக்க சித்தம் இருக்கிறீங்களா? அவங்களோட சேப ஸ்கூல் வேறு ஏதாவது பொறுப்புகள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்லலாம். எப்போதுமே எலெக்ஷன் வச்சு அதை இது பண்ணி அப்படி பண்ணுறத விட உங்களுக்கு என்ன பொறுப்பு வேணுமோ அந்த பொறுப்பை என்ன பண்ணோம் உங்களுக்கு கொடுக்க படும். அந்த மாதிரி சேப ஸ்கூல் இன்ட்ரெஸ்டாக இன்னும் யாருன்னா எடுத்து நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வரலாம், முன் வரலாம். ஓகே, சொல்லுங்க. சாம்சன் ஐயா, சேப ஸ்கூல் இன்னும் உதவியாக இருக்கிறதுக்கு நடத்துறதுக்கு சேப ஸ்கூல் இன்னும் இந்த வர பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? ஓகே ஐயா ரோனி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சிஸ்டர் யூ ஆல்சோ ஜஸ்ட் வாட் கண்டினியூஸ்லி சப்போர்ட் யூ கேன் யூ ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ சேப ஸ்கூலில் இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, இந்த டீம் அவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படியா அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது மாற்றம் வேணுமா? வேறு எதுலாம் மாற்றம் வேணுமா? எல்டர்ஸ் அவங்க கண்டினியூவாக என்ன பண்ணுவாங்க, எல்டர்ஸாக இருப்பாங்க. இன்னும் சேப ஸ்கூல்ஸ் யூத் இன்னும் வேறு ஏதாவது மாற்றங்கள் எதனா வேணுமா? ட்ரெஸரர் நல்ல வேலை தைரியமாக கேட்குறேன் அப்படின்னா அவர் இல்லை, ஆல்வின் ஐயா இல்லை, அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க தான் மாற்றணும் சொல்லியிருந்தாங்க. வேறு யாருன்னா இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ட்ரெஸரர் பொறுப்பு யாருக்குன்னா வேணுமா? சரி, இப்போ நம்ம பொறுப்பு கொடுத்தா தான் செய்யணும்னு இல்லை. ஈவன் யூ கேன் சப்போர்ட் வித்தவுட் வாட் ஹேவிங் பொசிஷன் யூ கேன் சப்போர்ட். நீங்கள் பொசிஷன் இல்லாமல் கூட என்ன பண்ண முடியும், நீங்கள் உதவியாக இருக்க முடியும். எனவே தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் நிறைவாய் கொடுக்கும்படியா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது பாடல் கூட்டம் அப்படின்னாங்க. இன்றைக்கி மிஷன் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? எப்படி அவங்க உள்ளே வந்தாங்களாம்? ஹவு தி அக்செப்டட் கிரைஸ்ட் ஃப்ரம் கண்டிகாம்ராவட் சர்ச்சிலேருந்து. கொயர், நம்ம கொயரில் யார் உட்காந்துருக்கா பாருங்க. இங்கே நிறைய பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் ப்ராப்பராக என்ன இல்லை நம்மள்கிட்ட. அது போர்டன் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பாடக்கூடியவர்கள் இருந்தாலும் நமக்குன்னு என்ன இல்லை, ஒரு ஸ்பெஷல் கொயர் நமக்கு இல்லை. எல்லாருமே பாட தெரிஞ்சவங்க தான், என்னை தவிர மீதி எல்லாமே நல்லா பாடுவீங்க. நான் ஒன்று தான் வாசிக்குவேன், நீங்கள் எல்லாம் பாடுவீங்க இல்லைங்களா? அப்போ நான் தான் பாடிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது சில சமயங்களில். புரியுதுங்களா? நல்ல பாடுகிற பிள்ளைங்க தயவு செய்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கொயரை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நம்ம செய்ய போகிறீங்க. அதை எட்வர்டையா கையில் பொறுப்பு நான் கையில் கொடுத்துருவேன். ஒரு கொயரை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் உட்கார வச்சு எல்லாத்தையும் அவங்க கொயர் செஞ்சாங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அதை பொறுப்பை என்ன பண்ணுவாங்க ஐயா எட்வர்டையா, அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்குங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை யோசித்து சீக்கிரமாக ஐயா ஸ்டீவன் ஐயா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு கொயரை செட் பண்ணி சரி பண்ணுங்கிட்ட. ஒருத்தர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். எடுத்தோடனே கொயர் இருக்குங்களா, கொயர் எப்படி பாடுவாங்க, எனக்கு அப்படியே மைண்டு அவர் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினாக தான் கேட்டார் என்கிட்ட. கொயர் நல்லா இருக்குங்களா, நல்லா பாடுவாங்களான்ட்டு தெரியல. ஒரு ஐயா ஸ்டீபன் ஐயாட்ட கூட பேசிட்டு இருந்தாருங்க இல்லையா, உங்கள் கொயர் எப்படி இருப்பாங்கன்ட்டு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எல்லாமே பாடக்கூடியவர்கள், ஆனால் என்ன இல்லை, ஒரு ப்ராப்பராக ஒரு கொயர் நம்மள்கிட்ட இல்லை. அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்க, யாரோ சத்தம் கேட்கும், எங்கேயோ கேட்கும், அது கேட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க உள்ளே வருவாங்க. அதனால் தயவு செய்து
என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா தான் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க 9 o'clock வரீங்க. பொறுப்பு இல்லைன்னா என்ன சிருஷ்டியம்மா லேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். கிடையாது, பொறுப்பு இருக்கோ இல்லையோ, நான் மிஷன் ரிப்போர்ட் எடுக்கணும் இல்லையோ, ஸ்பீச் டாக் எடுக்கணும் இல்லையோ, ஹெல்த் டாக் எடுக்கணும் இல்லையோ, நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். என்ன பண்ணோம், வந்துடுங்க. ஓகேங்களா? எதனா மாற்றம் வேணுமா? ஆஃபீஸர்ஸ் எதனா மாற்றம் வேணுமா இந்த வருஷம்? யூஆர் ஓகே, யுவர் ரிலீஃப். ஓகே, எனிதிங் வேறு எதனா மாற்றம் வேணுமா? சரி, ஏற்கனவே இருந்த மற்றபடி இன்னும் நீங்கள் எதில் வேணாலும் என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்களோட கூட ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் யூ டூ யுவர் ஒர்க்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இது ஒகேஷ்னல் பைபிள் கேம்ப், அதுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. யூ ஆர் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து ஜாயின் பண்ணி அதில் கலந்துக்கலாம். அதுக்கான ஸ்டேயிங் ஃபுட்டு உங்களுக்கு இலவசமாக, அங்கே ஸ்டேயிங் ஃபுட் ப்ளஸ் அங்கே உங்களுக்கு என்ன கொண்டு போகிறாங்கன்னா அது உங்களுக்கு இலவசமாக இருக்கும். மற்றபடி ஒன்லி ட்ராவல் இஸ் யுவர்ஸ். நீங்கள் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டேட் போலேன், டேட் 4th to 7th, April 24, 4th to 7th நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கிறோம். கோட்டயம், கேரளா கோட்டயத்தில் வச்சு இந்த கேம்ப் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் உங்களை அழைக்கிறோம். ஆல் நைட் ப்ரேயர் இல்லைங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அதனால் தயவு செய்து வாங்க, நமக்கு தேவனுடைய செய்தி கொடுக்க முடியாது. நம்ம கூட முன்னாடியே வந்திருக்கிறாங்க ஐயா ஜான் குரு, அவங்கள கேட்டு பாருங்கள். ஒரு இந்து குடும்பத்திலேருந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் அறிமுகப்படுத்த போடுறேன். கடவுளுக்குள்ள எந்த நேரமும் அதை குறித்ததான தாகம் வாஞ்ச ஆண்டு அவங்கள நிறுக்கிறதுனால அவங்க சும்மா இருக்கிறதில்ல, எதனா ஒன்று கடவுளுக்காக அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அவரை பயன்படுத்தி கொள்வோம். நைட் 9:30 ஸ்டார்ட் ஆகுது, 5 o'clock வரைக்கும் நமக்கு இருக்குது. நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மார்னிங் ஃபுட்டு உங்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்காங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. காலை உணவு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் மிடில் உங்களுக்கு இடைவேளையில் ஸ்நாக்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணுது இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துடலாம். அதை குறித்து வேறு எதனா கேள்வி தான் என்ன கேட்குங்க. இன்னும் லேனர்ட் ஆமாம். ஓகே, சரி இல்லைங்களா? நம்ம ஆல் நைட் ப்ரேயர் எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே நிறையா சுகவீனங்கள் இருக்குது. நம்மை சார்ந்தவங்க நிறையா சுகவீனத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஸ்பெஷலாக அவங்களுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். எத்தனை நம்ம சார்ந்த நம்ம பார்த்தோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் 5 சாவு. இப்போ பாஸ்ட் பிவினா அது 6வது சாவு ஆகிடுச்சு. தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருங்குறவர்கள், தெரிஞ்சவங்க. இந்த 2 வாரத்தில் இவ்வளவு மரணங்கள். அந்த குடும்பங்களை ஸ்டடி பண்ணணும், அவங்களுக்கு உதவியாக நிற்கணும். இன்னும் விபத்துக்கள், ஆபத்துக்கள் நிறைய. அதனால் நம்ம குடும்பங்களை ஸ்டடி பண்ணணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அதுனுடைய மெயின் நோக்கம் அதுதாங்க. நீங்கள் ஜெபத்தோடு வாங்க. நம்ம அம்மா ஜானட் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னும் நிறைய சாந்தராஜ் ஐயா, இன்னும் சுகமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் சேர்ந்து நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். அனைவரும் வரும்படியாக என்பதை நினைக்கிறேன். லேனாண்ட் ஃபேசியன் 26ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எப்சிமா 31ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை காண இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுமத் 2ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை காண இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டீவன் ஃப்ளோ 26ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை கண்டிருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிங்ஸ்லி
2ஆம் தேதி தன்னுடைய வெட்டிங் டே கண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த வாரம் முழுதுமாக ஐயா சாந்தராஜோட குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் முழுதுமாக அருமையான டேன்லின் அவர்களுக்காகவும் எபன் அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடம் முழுவதும் நம்ம ஜெபிக்கின்ற இந்த குடும்பங்கள் மறந்துடாதீங்க. ஈசோ அல்ஃப்ரேட் அவருடைய ஐயா குடும்பம், ஐயா நார்மன் குடும்பம், ஐயா நிஷாந்த் குடும்பம், ஐயா ஸ்டீவன் குடும்பம், ஐயா ஸ்மத் குடும்பம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னா தயவுசெய்து முன்கூட்டியே நீங்கள் அதுக்கான நேரத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் அன்புடன் எனக்கு கேட்டுக் கொடுக்குறோம். ஜாலகலியில் அருமையான சவுந்தர் ஜான் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய மகன் இறந்துட்டாங்க. நாளை தினத்தில் 11 மணிக்கு அவருடைய இல்லத்தில் வச்சு ஜெப கூட்டம் இருக்கும். கலந்துக்கிற பிள்ளைகள் அனைவரும் வந்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். சௌந்தரி ஜான் அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சர்ச் குரூப்பில் நான் அமுச்சு வச்சேன். சர்ச் குரூப்பில் அவங்களுடைய ஃபோட்டோ நான் என்ன பண்ணேன், நான் அமுச்சு வச்சுருந்தேன். அவங்களுடைய மரண சமயத்தில் நம்ம சர்ச்சுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நான் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வேறு ஏதாவது காரியங்கள் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணப்போகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதுமாய் நாங்கள் ஜெபிக்க தெரிந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த மாதம் முழுதுமாய், வாரம் முழுதுமாய், நாள் முழுதுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய கிருபை செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அருமையான அம்மா ஜேனட் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய மகளை நீங்கள் பாதுகாத்து வருவதற்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்னும் போதிய சுகத்தையும் பலத்தையும் என் தேவன் கொடுத்து நம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து வாழ்ந்திருக்க நீங்கள் கிருபை புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களோடு கூட இருங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சுகமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எலினாவுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஜீவனை கட்டளையிட்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கெஃபோரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மகளுடைய வேதனை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. மகளுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கங்கள் மகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இன்னும் இங்கே சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறோம். ஐயா பாஸ்கர் ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய துணையாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அதே போல் அண்ணன் பால்சன் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகபலன் ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா சாந்தராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் நாளை தினத்தில் தன்னுடைய மகனுடைய இழப்புக்காக ஆறுதல் கூட்டம் வைத்திருக்கின்ற அருமையான அம்மா சௌந்தர்யா ஜான் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை ஆறுதல் படுத்தி வழி நடத்துங்க. பாஸ்டர் பிவியை இழந்து தவிக்கின்ற இந்த குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் அவருடைய விசுவாசத்திலே வளரவும் ஆண்டவரே, அவரை போலவே அவர்களும் வல்லமையாய் கத்திற்கென்று எழுந்து பிரகாசிக்கவும், அவரால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க கிருபை தாருங்க. எங்களுக்கு ஒரு பிவி இல்லை ஆண்டவரே, இன்னும் அவரே போல ஆயிரக்கணக்கான பிவிகளை ஆண்டவரே எங்களுடைய அல்போந்து திருச்சபையில் ஆண்டவரே நீங்கள் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கங்கள் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தந்து வழி நடத்துங்க. அவருடைய ஆராதனை எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை இருந்து தாங்கட்டோம்ப்பா. எங்களை முழுவதுமாய் உங்களுடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் நாளுக்கு நாள் நாங்கள் உண்மை சார்ந்து வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை முழு கரங்களிலே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.